ஏகலமுங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தாக்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரம் பேரின்பமெல்லாம் பழிதன்றி நன்னினர்பால் செயந்தரங்கேத்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்க மண்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதேசி நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றித்து சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமதாகிய புண்ணியனே சொல்லின் தொடர்கொண்டு உணதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ரஹமானுஜா விதியன் விண்ணப்பமே கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை மதியிலேயேன் தேரும்படி என்மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறுங்குணனை ராமானுஜனை இறங்கினனே. ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஜர் இந்த லோகத்திலே அஜ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்தகாரத்தை விரட்டுவதற்காகவே சுவாமி அவதாரம் பண்ணினார். அப்படிப்பட்ட அவதாரத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே திருவரங்கத்தமதனார் ராமானுஜ நூற்றண்டாதிங்கிற கிரந்தத்தை கிரகித்தார். இந்த கிரந்தமே நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு மிகவும் ஏதுவானது. அப்படிப்பட்ட உஜ்ஜீவனத்தை கொடுக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, சுவாமி ராமானுஜர் அவதரித்து பாக்கியர்கள் என்ன, குதிருஷ்டிகள் என்ன, சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளா இருக்கக்கூடிய பாக்கியர்கள், சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டதற்கு தப்பான அர்த்தம் கொடுக்கக்கூடிய குதிர்ட்டுகள், இவர்கள் இருவரையும் நசிக்க செய்தார். அப்படின்னா அவருடைய மதங்கள் மேலெழுகாதபடி, இது இருந்தால் எந்த ஜீவாத்மாவும் மோட்சம் அடைவதற்குண்டான வாய்ப்பே கிடைக்காது, சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதன் பிரகாரம் இருந்தாதான் அவருக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு அந்தந்த மதங்களை நிரசனம் பண்ணினார். அப்படிப்பட்ட நிரசனம் பண்ணக்கூடிய பாசுரம் தான் 46ஆவது பாசுரம். கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்தே மாறன் படித்த மறையுணர்ந்தோனை. அப்படிப்பட்ட ராமானுஜர் எப்படி பண்ணினார் என்றால், மாறன் பறித்த மறை, அந்த மாறன் படித்த மறையலாலேயே அந்த 6 சமயங்களை நிரசனம் பண்ணினார்னு கேள்விப்படுறோம். அதை வைத்துக் கொண்டுதான் இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்க விடுவர் ஸ்ரீ பாஷ்யக்காரன் நம்முடைய பூர்வாச்சாரர்கள் தெரிவிக்கிறார் போல இந்த விதி வைத்துக் கூட ஸ்ரீபாஷ்யமே அனுகிரகித்தார். அது மட்டுமல்ல, அதியேன் தேரும்படி என் மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனையும் தெரிவிக்கிறார். என் மனம் புகுந்தான், திசையனைத்தும் ஏறும் குணம், மதி இல்லாமல் ராமானுஜருடைய திருவடியே பிராபிய பிராபகம் என்கிற நம்பிக்கை இல்லாத என்னுடைய மனத்திலே வந்து சுவாமி ராமானுஜர் புகுந்தார். இப்படி தாழ்ந்தவனான என்னுடைய மனத்திலே வந்து புகுந்தாரே, மதியில் ஏன் தேரும்படி என் மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறுகுணே. அப்படிப்பட்ட வைபவம் படுத்த அந்த ராமானுஜரை இனி 8 திக்கிலும் திசையனைத்தும் ஏறுங்குறனை அவருடைய புகழை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கொடை சொல்லக்கூடிய அந்த ராமானுஜரை இந்த பாசுரத்தாலே வணங்குகிறேன் என்று தெரிவித்தார். அதிலே நாம் கடந்த காலக்ஷேபத்திலே கூறும் சமயங்கள் 6 பார்த்துட்டோம். அந்தந்த சமயங்கள் மாயாவாதம் என்ன, பௌத்தன் என்ன, ஜெயினன் என்ன, பசுபதியுடைய மகம் என்ன, அதற்கு மேற்கொண்டு நையாயிக வைசேஷிக என்ன, கபில மதம் சாங்கிய மதம் என்ன, மேற்கொண்டு சைவர்கள் என்ன, இத்தனையும் நம்ம பார்த்தோம். சுருக்கமா பார்த்துக்கோம், நேரிழந்தவாறே பார்த்துருக்கோம். சரி சுவாமி, அப்ப இவருடைய கிரந்தங்கள் ராமானுஜ நூற்றந்தாதி கிரந்தங்கள் என்ன சொல்லியிருக்கு? ஆறும் குலைய குவலயத்தே மாறன் பணித்த மறை. அப்ப திருவாய்மொழி என்கிற அந்த கிரந்தமானது 6 சமயங்களை குறைக்கிறது தொலையத்தான் அது பிறந்ததோ. அப்ப அதுல பகவானுக்கு மோட்சமோ நம்முடைய புருஷார்த்தமா இதை சொல்லப்படவில்லையானா? இல்ல, இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்க விடுவர் என்பதனால் அதை சொன்னமே தவிர, அதில் பூர்ணமான என்னென்ன புருஷார்த்தங்கள் உண்டோ அதையெல்லாம் பூர்ணமா தெரிவித்துக் கொண்டு வந்தான் கடந்த காலத்தில் மாற்றம். குலவயத்தை மாறன் பணித்த என்கிறாரே, என்னென்ன உண்டு? உயர்வர உயர்நலவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி,
உலன் சுடர்மிகு சுருதியில் நான்மகன் தன்னொரு தேவர்களோடு உயிர் படைத்தான் என்றும் நாடிநீர் வணங்கும் தெய்வம் உம்மனும் படைத்தான் என்றும் அகரகில்லே நிறையும் என்று அலன்மேல் மங்கு உரைமார்பா என்றும் அவாவிலந்தாது இப்பத்தறிந்தார் பிறந்தார் என்று இப்படி நம்மாழ்வாரால் செய்யப்பட்ட இது இத்தனையும் உண்டு தெரிவித்தார். இந்த உண்டுன்னு சொன்னாலே இது என்னமா கிடைக்குன்னா அர்த்தபஞ்ச ஞானகத்தை பரிபூர்ணமா கொடுக்கிறார். அர்த்தபஞ்ச ஞானம் என்ன? பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதிஸ்வரூபம், புருஷார்த்தஸ்வரூபம். இந்த 5 ஸ்வரூபத்தை பரிபூர்ணமாக தெரிவிக்கார். அதைத்தான் மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் அறுத்து வாழ்வு என்று சொல்லக்கூடிய புருஷார்த்தம் இதையெல்லாம் தெரிவித்தார். அதற்கு பிறகு இது சாஸ்திரம் சொல்லியிருக்கன்னா பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்திய பிரத்யகாத்மனகா பிராப்தியுபாயம் பலம் பிராப்தே ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலாவேதாக சேதிகாச புராணகாக முனையஸ்ய மகாத்மனகா வேத வேதார்த்தவாதினகான்னு சொல்லி பார்த்தோம். இப்ப 5 விஷயங்கள் ஆழ்வார் தெரிவித்தாரியா அப்படின்னா என்னென்ன சுரூபம்? ஜீவாத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதிஸ்வரூபம், புருஷார்த்தஸ்வரூபம். எங்க சொல்லியிருக்கார் சுவாமி? ஒவ்வொரு சுரூபத்துக்கும் 4 திருவாய்மொழி அமைத்தார். அப்பன்னா 4 பெருக்கல் 5 20 திருவாய்மொழி. 20 திருவாய்மொழியிலே 5 அர்த்தபஞ்ச ஞானத்தை பரிபூர்ணமா கொடுத்திருக்கார். 20 திருவாய்மொழினா என்னது? புருஷார்த்த சுரூபம், பகவானுக்கும் பகவத் சுரூபம், இந்த ஜீவாத் எல்லாமே உண்டு. எல்லாமே அந்த மொத்தம் 100 திருவாய்மொழிகள். அந்த 20 திருவாய்மொழியில் சொல்லப்பட்ட அந்த அர்த்த பஞ்சகுத்துடைய விஷயத்தை தான் மேற்கொண்டு 80 திருவாய்மொழி விவரித்தார்னு நம்முடைய பூர்வாச்சாரியர் தெரிவிக்கிறார். 100 திருவாய்மொழிகளே எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, அப்படியானால் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி வேறு சமயங்களை கொலைப்பதற்காக அதை தமிழ்பொடி ஆக்குவதற்காக பிறந்ததோ அண்ணா, இது உஜ்ஜீவனத்துக்காக இல்லையோன்னார். இல்ல உஜ்ஜீவனம் தான் பிரதானம். அந்த அவளை தொலைக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தாலே சுவாமி நம்மாழ்வார் அனுகரிக்கப்படாத இந்த திருவாய்மொழி. அவருக்கு உபதேசம் முக்கியம், சுவானுபவம் முக்கியம். பகவான் அனுபவிக்கிறார். தென்னா தனாவென்று வண்டுமிரல் திருவேங்கடத்தி என்னான என்னப்பன் எம்பெருமான் உடனா அந்த அனுபவம் மேலிட நமக்கும் சேர்ந்து உபதேசம் பண்ணியிருக்காரு. அந்த உபதேசத்துக்குள்ளேயே தன்னடியே இந்த 6 சமயங்களை குலைத்தாரே தவிர அந்த 6 சமயங்களை குலைப்பதற்காக திருவாய்மொழி என்று அர்த்தம் கொள்ள வேண்டாம்னு நேற்றுக்கே அதை பார்த்தோம். சரி சுவாமி, அது என்னன்னா அப்ப உஜ்ஜீவனத்துக்கு இருக்கான்னா அதான் 5 அர்த்த பஞ்ச ஞானம் சொல்லணும். அந்த அர்த்த பஞ்ச ஞானத்தை சொல்லியிருக்கா. எங்க சொல்லியிருக்க? பரமாத்மா சுரூபத்துக்கு 4 திருவாய்மொழி, ஜீவாத்மா சுரூபத்துக்கு 4 திருவாய்மொழி, உபாய ஸ்வரூபத்துக்கு 4 திருவாய்மொழி, விரோதி ஸ்வரூபத்துக்கு 4 திருவாய்மொழி, புருஷார்த்த ஸ்வரூபத்துக்கு 4 திருவாய்மொழி, பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு 4 திருவாய்மொழி. இதே உயர்த்தின் அணை 1, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மஜர்வர மதிரிலம் மருளினன் எவனவன் முதல் திருவாய்மொழி. முதல் 10 முதல் திருவாய்மொழி. அடுத்து தின்னன் வீடு முதல் முடிதமாய் எண்ணின் மீதியன் எம்பெருமான், இது 2ஆம் பத்துல. எண்ணின் மீதியன் எம்பெருமான் மண்ணும் விண்ணுவெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே, இதுவும் பரமாத்ம சுரூபத்திற்கு. அடுத்து அதே 2ஆம் பத்துக்குள்ளேயே அணைவது அரவணமேல் பூம்பாவையாகும் புணர்வது இருவரவர் முதலும் தானே இணைவனாம் எப்பொருக்கும் வீடு முதலாம் புனைவன் பிறவிக்கடல் நீந்துவார்க்கு என்று சொல்லக்கூடிய அதே 2ஆம் பத்துல இந்த பதிகம் பரமாத்ம சுரூபம். அடுத்தடுத்து 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி ஆச்சரியமான தன்னுடைய திவ்ய தேசத்துக்காக தான் எங்கு அவதாரம் பண்ணாரோ அந்த அவதாரத்திற்கு திருக்குறுகூருக்கு மங்களாசாசனம் பண்ண. அதுவும் என்ன? அர்ச்சையில் பரத்தம், அர்ச்சாவதாரத்திலே பரத்துவத்தை காட்டி கொடுத்தான்னு சொல்லி ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகம் தன்னொரு தேவரலோடு உயிர் படைத்தான் பொன்னம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன். 4 திருவாய்மொழிகள். உயர்வரவியர் நலம் தின்னன் வீடு முதல் முடிவதாய் அணைவது அரவணமேல் ஒன்னும் தேவும் உலகம் உயிர். இந்த 4 திருவாய்மொழி பரமாத்ம சுரூபத்தை சொல்ல வந்தது. அடுத்த ஜீவாத்ம சுரூபத்தை சொல்லியிருக்கானோ நன்னவா இருக்கே. அதுக்கு 4 திருவாய்மொழி. பயிலும் சுடரொளி மூர்த்தியை பயில் ஏறு கண் கரு எல்லாம் ஆச்சாரியக்காரர் எடுத்திருக்கார். பயில் ஏறு கண் கரு
பயிலும் சுடரளி மூர்த்தியே பங்கைய கண்ணனை பயிலில் எனும் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவிடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிரும் பிறப்பிடது ஒரு எம்மையாலும் பரமன் 357 திருவாழ்மையில அந்த பாகவதர்கள் தான் உத்தேசம். பாகவதர்கள் தான் எனக்கு சுவாமிகள் தெரிவிக்கிறார். இது ஜீவாத்மஸ்வரூபம். அடுத்து ஏராளும் இறையோனும் திசமவரம் திருமகளும் கூறாலும் தனி உடம்பன் புலம்புலமா அசுரர்களை நீராகும் படியாக நிருமித்து படைதொட்ட மாறாரன் கவராத மணிமாமை குறவிலமே இந்த பதிகம். அதுக்கப்புறம் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரிலகு விலகு மகர கொண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் 4 தோழன் குடிசார்ந்தன் பொன் சங்கதவாளாடியான் ஒருவனடியேன் உள்ளான் என்று 8ஆம் தெரிவிக்கிறார். அதுக்கு அடுத்த பதிகமே கருமாணிக்க மலமேல் மணித்தடம் தாமரை தாடுகள் போல் திருமார் வாய் கண்கை உந்தி காருடை ஆடைகள் செய்யவினான் திருமாலெம்மான் செய்நீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியோர் அருமாயன் பேரன்றி பேச்சினல் அன்னமே இதற்கண் செய்கேன் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான 4 திருவாய்மொழிகள். இந்த 4 திருவாய்மொழியும் ஜீவாத்ம சுரூபத்தை சொல்ல வந்தது. அதுக்கடுத்து உபாய சொல்வம். உபாய சொல்வம் ரொம்ப சுலபம். நோற்ற 4. ஏன்னா மற்ற சுரூபத்தெல்லாம் பார்க்கணும், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு இருக்கு. இந்த உபாய சுரூபத்தை மட்டும் வரிசைய 4 திருவாய்மொழிகள். நோற்ற 4ன்றார் ஆச்சாரி தேகர். நோற்ற 4ன்னா என்னன்னா 557, 558, 559, 510. நோற்ற 4 அப்படின்னா என்னென்ன? நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விற்றொன்றும் ஆற்றகிற்கின்றேன் அரவினனை அம்மானே சேட்டுத்தாமரை சன்னலூடு மலர் சிறீவர மங்கல் நகர் வீற்றிருந்த என்றால் உனக்கு மிகை அல்லேன் அங்கேன்னு 5-7 தெரிவிக்கிறார். அடுத்து 5-8 ஆறாமதே அடியேருடலம் என்பான் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரா சென்னல் கவர் வீசும் செய்நீர் திருக்குழந்தை ஏறார் கோலம் திகழக் கடந்தாய் கண்டேன் எம்மான். இது 5-8. அது இதெல்லாம் உபாய சுரூபம். அதுக்கப்புறம் 5-9 நானே நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் வெளிய வானார் வன்கமுகும் மதுமல்லிகை கமழும் தேனார் சோலைகள் திருவள்ளவாய் உரையும் கோனாரே அடியே அடிகூடுவது என்று கொள்வோடு இது 5-9 தெரிவித்தார். 5ஆம் 10ஆம் திருவாழி இதுவும் உபாய சுரூபம். என்ன தெரிவிக்கிறார்? பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறைந்த நூடுபுக்கி எனதாவியை நின்று நின்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்டுகள் சேர்வதுன்னு இதெல்லாம் உபாய சுரூபம். ஆக பரமாத்ம சுரூபம் என்ன, ஜீவாத்ம சுரூபம் என்ன, உபாய சுரூபம் என்ன, இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப விரோதி சுரூபம் சுவாமி. விரோதி சுரூபம் தான் வீடு சொன்னால் ஒரு கொண்ட. முதல் 10 2ஆம் திருவாய்மொழி விடுமின் முத்தமும் வீடு செய்து உம்முடைய வீழையாமணி வீடு செம்மினே இது விரோதி சுரூபம். அதுக்கப்புறம் வீடு சொன்னால் 3ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவில் என்கடியான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் தென்னா தனாவென்று வண்டுபரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமா உணாகவே இது 3ஆம் 10 9ஆம் திருவாய் தெரிவித்தார். ஒருனா அதுக்கு அடுத்த பதிகத்துக்கு அடுத்த பதிகம் 4ஆம் 10 முதல் திருவாவழி ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதறிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தால் காலம் பெற சிந்தித்து மீனுன்னு 4ஆம் 10 முதல் திருவாய் இதுவும் விரோதி சோகம். அதுக்கப்புறம் கொண்டன்னா என்னன்னா 9ஆம் 10 முதல் திருவாவழி கொண்டவென்றி மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லை எந்திசையும் கீழும் மேலும் முற்றமும் உண்டவிரான் தொண்டரோமாய் உயலல்லார் இல்லை கண்டீற்றியே அப்படின்னு தெரிவிக்கிறார். இது விரோதி சொல்வம். அடுத்து கடைசியாக புருஷார்த்த சொல்வம். பலஸ்வரூபம் புருஷார்த்த சுரம். புருஷார்த்த சுரம் என்ன சுவாமி? எம்மா ஒடிவில் நெடுவை. எம்மா ஒடிவில் நெடுவைனா இது எங்க இருக்கு? 2ஆம் 10 முதல்ல எம்மா வீட்டு திறமும் செப்பும் நின் சம்மா பாதவர்ப்பு தலைசே தொல்லை கைமா துன்பம் கடிந்தவிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதேன்னு தெரிவிக்கிறார். அடுத்து புருஷார்த்தம். இன்னொரு புருஷார்த்தம் என்ன? பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார், எனக்கு கைங்கரியத்தை குடுன்னு பிரார்த்திக்க கூடிய 3ஆம் 10 3ஆம் திருவாழ்வி ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெருகுலனர்வி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த சந்த தந்தை கேந்திருக்கின்ற இது புருஷார்த்த சொல்லும். அடுத்து எம்மா ஒளிவில் நெடுமார் கடுமை செய்வேன் போல் அவனை 8ஆம் 10 10ஆம் திருவாழ்வி நெடுமார் கடுமை செய்வேன் போல் அவனை கருத வந்தியத்து தடுமாற் டட்டதி கதிகள் முற்றும் தவிர்ந்து செதிர் நினைந்தால் கொடுமாவினையே அவன் அடியாரடியே கூடும் எதுவல்லால் விடுமார் என்பதன் தன்றோ
வியன்மூலக பெருநிமைன்னு தெரிவிக்கிறார். இதுவும் புருஷார்த்த சுலபம். அடுத்து 10ஆம் பத்துல வேய்மறு தோழினை மெலியுமாலோ மெலியுமன் தனிமையும் யாதும் நோக்கா காமறு புயல்களும் பூவுமாலோ கணவையல் அவைகளும் தாழுமாலோ ஆமறு வினைநிறை மெய்க்கனி போக்கு உருவகள் 1000 ஊழியாலோ தாமரை கண்கள் கொண்டு ஈட்டியாலோ தகவிலையை நீ கண்ணான்னு தெரிவிக்கிறார். ஆக ஜீவாத்ம சுரூபம், பரமாத்ம சுரூபம், உபாய சுரூபம், விரோதி சுரூபம், புருஷார்த்த சுரூபம். ஆக ஒவ்வொரு சொரூபத்துக்கும் 4 பதிகங்கள், 4 திருவாய்மொழிகள், மொத்தம் அர்த்த பஞ்சகம்னா அதுல 5 பெருக்கினா 20 திருவாய்மொழிகள் எழுதுது, அர்த்த பஞ்சகத்தை கொடுத்தது. அந்த 20 நன்னா விஷதமாக நன்னா அதனுடைய விவரணம் தான் மிச்சம் இருக்கக்கூடிய என்ற திருவாழ்வின் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட திருவாழ்வி அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப இந்த பாசுரத்துல அர்த்த பஞ்சகம் உண்டு. ஆனா இப்ப அர்த்த பஞ்சகம் உண்டுன்னு இவர் தெரிவிக்கிறாருன்னா ஆனா பாசுரத்துக்குள்ள அந்த அர்த்த பஞ்சகம் இருக்குன்னு சேர்க்கவே இல்லை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா பிரலோகஞ்சய சுவாமி எடுத்திருக்காரு. ஏன்னா இல்ல நீங்க இது என்னமோ அந்த வேறு மதத்துல நிரசனம் பண்றதுக்காக ஆழ்வார் திருவாழ்வில் நினைக்காதீங்கோ, நம்முடைய உஜ்ஜீவனம் தான் பிரதானம். அதிலே தன்னிடையே வந்துட்டு தெரிவிக்கிறார். ஆக கூறும் சமயங்கள் 6 குறைய குவலயத்தே மாறன் படித்த மறையுணர்ந்து இவ்வளவுதான் இருக்கு. ஆனா பிரலோகஞ்சயர் அர்த்த பஞ்சத்தை பிரித்து சொன்னார். ஏன் வெறுமனே விரோதியை தொலைக்க மட்டும்தான் ஆழ்வார் அவதாரம்னு நமக்கு நம் உஜ்ஜீவனத்துக்கு ஆழ்வாருடைய பாசனம் உடன் தெரிவித்தார். அதனால்தான் அர்த்தபஞ்ச ஞானத்தை கொடுத்தான் தெரிவிக்கிறது. சரி, இப்ப கூறும் சமயங்கள் 6 கொலையத்தே மாறன் பணித்த மறையுறந்தோனை இருக்கிறார் ஆழ்வார் திருநக சுவாமி. அதாவது ராமானுஜ அமுத விருந்துன்னு ஒரு கிரந்தம் சமீபத்துல ஒரு 100 வருஷத்துக்குள்ளேயே ஆழ்வார் திருநகையில ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமின்னு பெரியவர், தமிழ் வரகன், நன்னா எல்லா காலட்சமும் ஆனந்தமா வரக்கூடியவர். அவருக்கு வியாக்கியானம் அமுத விருந்தம் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அடிக்கடி சொல்லியிருக்காரு. அவர் ஒரு அர்த்தத்தை காட்டுற என்னன்னா, கூறும் சமயங்கள் 6 குவலயத்தே மாறன் பணித்த மனையுறந்தோரின்னு 4 விதமான ஒரு அர்த்தத்தை வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கார் அந்த சுவாமி. முதல்ல சொல்றது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல சொல்றது மாறன் பணித்த மறை உணர, மாறன் பணித்த மறை உணர கூறும் சமயங்கள் 6 குலைந்தது. அப்படின்னா மாறன் பணித்த மறை, அந்த மறையை நன்னா தெரிஞ்சின்ற வரையாலே சமயங்கள் 6 கூறும் என்ன அப்படி நிக்க வச்சிருக்கா. அப்படி நிக்க வச்ச தர்க்கவாதத்தாலும் அப்படி நிக்க வச்சிருக்காங்க. உண்மையா சாஸ்திரத்தின்படி நிக்க வைக்கல, தர்க்கவாதத்தால கூறும் அவெல்லாம் சொல்லிக்கிறா சுவாமி, சொல்லிக்கிறா அந்த மாதிரிதான் கூறும். அப்ப நிக்க வச்சிருக்கானோ அந்த நிக்க வச்சுன்னா அந்த மாறன் பணித்த மறை வந்த உடனே உணர முடிஞ்ச அதெல்லாம் குறைந்தது. இது கூறும் சமயங்கள் 6 குறைந்தது. அப்ப எப்ப நம்மாழ்வார் பாசனங்கள் தெரிஞ்சு கொண்டாரோ அப்ப 6 சமயங்களும் குறைந்தன. இது முதல் வியாக்கியானம். அடுத்து 2வது குவலயத்தே கூறும் சமயங்கள். ஆச்சரியமா எடுக்கிறார் சுவாமி. கூறும் சமயங்கள் 6 கொலைன்றது என்னது? முதல்ல மாறன் பணித்த மறை உணர கூறும் சமயங்கள் 6 குறைந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை தெரிஞ்சின்ற வழியால் மற்ற மதங்கள்லாம் போயிடுச்சு முதல் அர்த்தம், முதல் வியாக்கியானம். 2வது குவலயத்தேன்னு இந்த தேசத்துல குவலயத்தே கூறும் சமயங்கள், குவலயத்தே கூறும் சொன்ன இந்த மூமண்டலத்தே கூறும் சமயங்கள் இருக்க, கூறும் 6 சமயங்கள் உடைய தவிர ஏன்னா இது தேவர்கள் வாழும் மண்டலத்திலேயோ நித்திய மண்டலத்திலேயோ 6 சமயங்கள் பேச அங்க ஆளே கிடையாது. என்ன சொல்றாரு தெரியுமா ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி? இந்த குவலைன்னா இந்த பூமண்டலம், இந்த பூமண்டலத்தான் அவன் 6 சமயங்கள் சொல்லிட்டு இருக்காளே தவிர அதே இந்த 6 சமயத்தை தேவலோகத்திலேயோ அல்லது ஸ்ரீவைகுண்டத்திலேயோ இது உண்டான்னா கிடையாது. ஏன் சுவாமி? நித்தியமண்டலத்திலேயோ தேவலோகத்திலேயோ தேவர்கள் வாழும் மண்டபத்திலேயோ இதுக்கு கிடையாது. ஏன்னா அங்க ஆளே கிடையாது. ஆள் கிடையாதுன்னா ஆள்லாம் இருக்கா, தேவர்கள் இருக்கா, நித்திய முக்தாத்மாங்க எல்லாரும் இருக்கா. ஆனா இத சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அப்ப அது அங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டதா? அங்க விசிஷ்டாத்வைத பரமா தான் அங்க பேசுவா. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அதுதான் அங்க பேசுவா. மத்த சாஸ்திரத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய வாதத்தெல்லாம் அங்க பேசவே மாட்டா. சரி, இங்க பேசுறாள் சுவாமி, இங்க பேசிட்டு இருக்காளே எத்தனை சமயங்கள் வணங்கம் துறைகள் பலபலவாக்கி நாட்டினான் தெய்வமங்கம் நல்லதோர் அருள் தன்னாடு இங்க எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னா ஏன் இங்க இது குவலைமாயிட்டு? குவலையத்தே ஏன்னா இது இருதர்மா ஞானம். குவலையத்தே கூறும் சமயங்கள் 6 கொலைய
குவளையத்தேனா இது இருள் தருமா ஞானமா இருக்கிறபடியாலே இங்க வெறும் இருட்டு. இருட்டு மட்டுமல்ல, இங்க கலங்குவாரும் உண்டு, கலக்குவாரும் உண்டு. ஏன்னா என்னைக்குமே ஏமாறுகிறவர்கள் இருந்தாலே ஏமாத்தம் நிறைய இருந்துட்டே இருக்கும். ஏமாறுகிறவர்கள் யாரெல்லாம் யாரோ ஒருத்தர் ஏமாத்துறா வச்சுக்கோங்க, ஆனா இவர் ஏமாறாம இருந்தா வச்சுக்கேன், அதெல்லாம் தப்பு, நீங்க சொல்ற வார்த்தை எல்லாம் தப்பு, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் மறுபடியும் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓ, எத்தனை சொல்ற எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு அவ என்ன பண்ண. இதனால்தான் போதாயன விருத்திகந்தத்தை சுவாமி போய் வாங்கிட்டு வந்தார். காஷ்மீர அந்த சாரதா பீடத்துல இருந்து போதாயன விருத்திகம் வாங்கிட்டு வந்தார். ஏன்னா ஸ்ரீபாஷ்யம் எழுதணும். அப்ப வியாசனுடைய பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதணும்னா அதுக்கு போதாயன விருத்திகந்தம் இல்லாம எழுத முடியாது. அந்த விருத்திகந்தம் அந்த காஷ்மீரத்துல இருக்கக்கூடிய சாரதா பீடம் இப்ப அதெல்லாம் வந்து எங்க தெரியுமா போயிடுது, வேற தேசத்துக்கு போயிடுது. நம்ம பாரத தேசம் இப்ப அவ்வளவு பெரிய தரிசனம், அவ்வளவு பெரியது. இப்ப அந்த காலத்துல பூர்த்தியா சாஸ்திரங்கள் பூர்த்தியா இருந்ததுன்னா இப்ப அந்த தேசத்துக்கு போயிடுது இருக்கணும். அந்த போதாயன கிருதி வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்த உடனே அவ இப்படியோ கேட்டு வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்த 2 நாள்லயே அவளுக்கு என்ன எடுத்தன்னா, இந்த விருத்தி கிரந்தம் அவர்கிட்ட போயிட்டு ராமாவளிகிட்ட போயிடுச்சுன்னா நம்முடைய சம்பிரதாயம் இல்லைன்னு ஆக்கிடுவார். ஏன்னா நாம சாஸ்திர சம்பந்தமா என்ன சொல்லல, நம்ம ஏதோ சொல்லியிருக்கோம். ஆனா அந்த வியாசருடைய திருவுள்ளம் என்னவோ அந்த திருவுள்ளப்படி எழுத ஆரம்பிச்சுவா, அப்ப நம்ம சம்பிரதாயம் போயிடும், அதான் அவர்கிட்ட இருக்க வேண்டாம், உடனே அழிச்சு எடுத்துட்டு வந்துடும் சொல்லி திரும்ப ஆளை கொண்டு வந்து வச்சு வந்து பிடிக்கிட்டு போயிட்டார். 4 நாள் தான் இருந்தது. அங்கிருந்து நடந்து வரணுமோ 4 நாள் தான் அங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம், இந்த 6 சமயங்கள் சரியில்லைன்னு நல்லாவே தெரியுது. அப்ப இங்க சொல்றானே சுவாமின்னா இங்க ஏமாறுறவா இருக்கா, ஏமாறுறவா இருக்கிற பரியந்தம். இப்ப பிரியத்துக்காக சொன்னேன், நிறைய பேருக்கு இவ்வளவு வட்டி கொடுக்குறேன், நீங்க வந்து இதை கட்டுக்கணும்னா நிறைய 20-25 வருஷத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து சிட் ஃபண்ட் நிறைய வந்து 25%, 30% அபாபா கொண்டு போய் போட்டுட்டா. கடைசியில ஒண்ணும் மொத்தமா காலி பண்ணிட்டு போயிட்டாரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பே இல்லை. அப்ப இவா ஏமாந்துட்டு இருக்காங்க. ஏமாறுறவா இருக்கிறவருக்கு ஏமாத்துவா இருந்துட்டே இருப்பா. அப்ப ஸ்ரீவைகுண்டத்திலோ தேவகோத்தி இல்லையா அவ ஏமாற மாட்டாள், அவளுக்கு தெரியுமே சாஸ்திரம் எது சொல்லி இருக்குது. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வந்து எப்பவுமே சரி சாஸ்திரப்படி நடந்துட்டோம்னா ஒருத்தரை நம்ம கலக்கவே முடியாது. கலக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன பேசினா ஏது பண்ணாலும் கலங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுதான் சுவாமி 2 கூட்டல் 2 4 தான். 2 கூட்டல் 2 என்னமா சுவாமி 3 வரும், 3 வராதுன்னு. இப்ப 3ன்னு சொன்னா ஆமா சுவாமி அவர் சொல்றது ஒரு நம்ம 3ஆ இருக்குமோ அப்படின்னு நம்பக்கூடிய ஆள் இங்க இருக்கா, அங்க அது கிடையாது. அதனால தானே கூறும் சமயங்கள் 6ம் கொலைய குவளையத்தே. குவளையத்தைன்னா இந்த பூமண்டலத்தை தான் இருக்கால தவிர அங்க கிடையாது. ஏன்னா இது இருதர்மா ஞானம். இருதர்மா ஞானுக்கு ஏமாறுகிறவன் இருக்கிற பரியந்தம் ஏமாற்றுவான் இருந்துட்டே இருக்கா. அப்ப அதனாலனா அங்க ஏமாறுவதற்கு ஆள் கிடையாதுன்னா, அதனால ஒருத்தர் அங்க 6 சமயங்கள்லாம் கிடையாது. அங்க இருக்கிறது சமயமே கிடையாது. அங்க இருக்கிறது என்னன்னா சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை பூஜையை தன்னே தெரிவிக்கிறான். 4 பேர் அர்ஜுனா என்னை வந்து சேவிப்பதே கிடையாது, என்னை வந்து பத்துவதே கிடையாது. சில 4 பேர் என்கிட்ட வரா, சில 4 பேர் வரமாட்டான். என்னன்னா மாயையா அபகிருத ஞானகான். மாயையா அபகிருத ஞாயகனா மாயாவாதம் பேசினாலே என்னன்னா அப்படியே மயக்கமா இருக்கும். சரி, அதுக்குதான் மாயாவாதம் என்னன்னா அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. வாய் சொல்லில் வீரரடி. அது போல ஷாருவாக்குன்னு பேர். ஷாருவாக் ஷாருன்னா அழகு, வாக்குன்னா பேச்சு, அழகான பேச்சு. என்ன தெரியுமா அழகான பேச்சு, என்ன அழகான பேச்சு சுவாமி. ஒண்ணுமே இல்ல, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, எவ்வளவு வேணா கடன் வாங்கி என்ன வேணா பண்ணு, என்ன பாதம் வேணா பண்ணு, எது வேணா பண்ணு, உனக்கு ஒண்ணும் கிடையாது. சொல்ல ஆமா கேட்டா நல்லா இருக்கு மனம். ஆமா சொன்ன எப்படி வேணா இருக்கலாம் போனோம். அப்ப உனக்கு சொர்க்கம் நரகம் எதுவுமே கிடையாதுன்னு ஒண்ணும் கிடையாது. இதுதான் ஷாரு வாக்குன்னு பேரு. இந்த மாதிரி மயக்கக்கூடிய வார்த்தை அதான் மாயவா அபகிருத ஞான வந்திருக்கிற அந்த மயக்கமா பேசுறா இல்லையா, அதெல்லாம் யார் பேசுவா, ஆனந்தான்னு பேர் வச்சுட்டு பேசுவா. சில பேர் ஓஹோன்னு பேசுறான், பேசுறதெல்லாம் துக்கமா இருக்கும், ஆனா பேர் ஆனந்தான். இது சொல்ல அப்ப இவெல்லாம் இது உண்மையான அத்வைத்தம் உயர்ந்த ஒரு மதம். ஆனா உண்மையான அத்வைத்தம் இன்னைக்கு பேசவா யாரா இருக்கானா கிடையாது. ஏன் சுவாமினா அவ பேசினான உண்மையான அத்வைத்தம் பேசினா மக்கள் மத்தியில அது எடுபடாது. மக்கள் மத்தியில அது எடுபடணும் ஈடுபடாது. ஏன் சுவாமி எதுனா இப்ப நீங்க கேட்டு நான் சொல்லிட்டே இருக்கேன்,
இத சொல்லிட்டே இருக்கு இல்லையா? இந்த சொல்லிட்டே இருக்கச்சே இப்ப அது மட்டும் இல்ல, லோகத்துல என்னென்ன ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கான், ஒருத்தர் பதவி உயர்வு வேணும்னு கேட்கிறான், இன்னொருத்தர் வந்து நாற்காலி நன்னா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான், இன்னொருத்தருக்கு யாரை என்ன பண்ணலாமா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போல் நடந்துட்டே இருக்கணும். இது இத்தனையும் போய் நீ இல்ல நானும் இல்ல பிரம்மம் ஒண்ணே அப்படின்னா யார் சுவாமி ஒத்துப்பா? யாரோ ஒத்துப்பாரு சுவாமி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு நாளைக்கு பிரசாதம் இல்லைன்னா நான் எனக்கு பிராணமே போடுற மாதிரி இருக்கு அப்படி இருக்கச்சே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுன்னா ஒன்றுமே இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அவளா அடிக்கிறாள், இவள அடி வாங்குறாள்னா அடிக்கிறவனும் போய் அடி வாங்குறவனும் போய் வலிக்கிறது வலிக்காம தான் பரவாயில்ல, அடிச்சா வலிக்கிறது தோணும், வலிச்சா எப்படி அடி துடிக்கிறானு இந்த துடிப்பையும் பொய்ன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப என்ன பண்றது? பிராணம் போக முடியும். பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருக்கு, யார் நம்புவா? அதாவது அதான் தான் சொல்றேன், உண்மையான அத்வைதம் இன்னைக்கு யாரும் கிடையாது. நீ பேசினா வச்சுக்கேன், யாரும் எடுபடும் எடுபடாது. சாரி, இத்தனை நேரம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே பொய் சொல்லிட்டு இருக்கேன்னா அப்ப நான் என்ன பண்ணும்? நாளைக்கு சாப்பிடலாமா கூடாதா? காலட்சேபம் ஏன்னா இப்ப நீங்க கேட்டு இருக்க, நீங்க எல்லாம் பொய், என்ன பார்த்துட்டு இருக்க, நான் பொய், என்ன சார் பண்றது? எங்கேயா எடுபடுமா? பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருக்கு. சுவாமி எம்பெருமான சொல்ற பிரத்யட்சத்துக்கு விரோதமா பேசவே மாட்டார். பிரத்யட்சம் உண்மை, உண்மை என்னைக்கும் கிடையவே இல்லை இல்லைன்னு ஆக்கவே மாட்டார். ஏன்னா உண்மையை போய் பொய்னு சொல்ல முடியும்னா புறம் கிடையாது. அப்படி தெரியறது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அத்வைதிகள் வந்து புரிய கவுனன்னு சேர்த்தே சொல்லிடுறேன். ஏன்னா என்னன்னா இப்ப ஒருத்தர் அத்வைத காலக்ஷேபம் நடக்குன்னு வச்சுக்கேன், கண்டினியூஸா 9 நாள் காலக்ஷேபம்னா இப்ப அவர் அத்வைத உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அத்வைத உபன்யாசம் பண்றதுனாலே ஒரு சிரமம் உண்டு. தொடர் உபன்யாசம் அதுக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி வச்சுட்டான்னு வச்சுக்கோ, வச்சுட்டா 9 நாள் உபன்யாசம் அப்படி வச்சுட்டா இப்ப 3வது நாள் அத்வைத உபன்யாசம், வேற எதுவும் இல்லை, அத்வைத உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கச்சு 3வது நாள் இவருக்கு அத்வைத ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. யாருக்கு? கேட்கறவருக்கு. எத்தனை பேர் உட்கார்ந்து கேட்கிறா இல்லையா? 3வது நாள் இவருக்கு அத்வைத ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அத்வைத பிறந்துட்டு சுவாமி அப்ப மிச்ச நாள் உபன்யாசத்துக்கு போவாருன்னா போக மாட்டார். ஏன் சுவாமி? இவர்தான் அத்வைதம் வந்துருத்தே. அத்வைத்தம்னா என்னது? பிரம்மம் உண்டே சத்தியம், நானும் போய் நீயும் போய், பிரம்மம் உண்டே சத்தியம், நானும் போய் நீயும் போய் அப்படின்னு இருக்கணும். இப்ப நானே போய் சுவாமி எதுக்காக நான் காலட்சேபம் போகணும்? வரவே மாட்டாரு. அத்வைத ஞானம்னா என்ன அர்த்தம்? பிரம்மம் உண்டே சத்தியம், மத்த அத்தனை மித்யா, பிரம்ம சத்தியம் ஜெகதி மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரகா, இது வேதாந்த ஜண்டிமகா. அப்ப பிரம்ம உண்டே நான் செஞ்சிருந்தேன்னா அப்ப விரதமே இல்லையே. சரி, நானே பிரம்மம்னா இப்ப நானே பிரம்மம் எனக்கு எதுக்கு சுவாமி காலக்ஷேபம்? நானே பிரம்மம் ஆயிட்டுனா எனக்கு எதுக்கு காலக்ஷேபம்? அப்ப பிரம்மத்தை தவிர மற்றது பொய்ன்னு சொன்னாலும் காலக்ஷேபம் வரமாட்டார். ஏன்னா நானும் பொய், நானே பிரம்மம்னு வந்துட்டுன்னா நான் காலக்ஷேபம் வர வேண்டியது இல்லையே. நீங்க இத்தனை பேர் வந்திருக்காரு, உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா? அத்வைத்த ஞானம் வந்துட்டு அந்த எண்ணம் வந்துட்டு அத்வைத்த ஞானம் வந்துட்டு அர்த்தம். அத்வைத்த ஞானம் வந்தாலே மோட்சம். மோட்சம்னா ஸ்ரீவைகுண்டம் தனி இடம்லாம் கிடையாது, இருந்தபடியே மோட்சம். அப்ப இருந்தபடியே மோட்சம்னா இதெல்லாம் கண்ணில் படவே படாது. எது? நீ மட்டும்தான் இருக்கும், பிரம்ம மட்டும்தான் இருக்கும். நம்ம பிரபஞ்சமே பார்த்துட்டு இருக்கணும். சரி, இந்த அத்வைத்த ஞானத்தை படி இன்னைக்கு யாராவது மோட்சம் போயிருக்காளா? யாராவது மோட்சம் போயிருக்காளா? சரி சுவாமி, போயிருந்தா என்ன சுவாமி? எதுவுமே இருக்காது. ஆனா ஏன்னா பிரம்மத்துக்கு மோட்சம் கிடைச்சிது, பிரம்ம ஒண்ணுதானே உண்டு, மோட்சம் கிடைச்சிது. அப்ப மோட்சம் கிடைச்சதுன்னா பிரபஞ்சம் உண்மை இல்லையே, பொய் ஆச்சு, பிரபஞ்சமே இருக்காது, இருந்துட்டு இருக்கு. அப்ப அத்வைத்தத்தால இது ஒருத்த கூட மோட்சம் போகலையா? என்ன சுவாமி இவ்வளவு பெரிய பெரிய மதமா இருக்கு, இதுவரை ஒருத்த கூட மோட்சமே போகல, அது என்ன சுவாமி மதம்? எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதைதான் திருவிழா குவலயத்தே மாறன் படித்த மறை. இதெல்லாம் இந்த 6 சமயங்கள்லாம் இந்த தேசத்துலதான் சொல்ல முடியுமே தவிர இங்க கலங்குவாரும் உண்டு கலக்குவாரும் உண்டு, நிறைய பேசலாம். ஆனா ஒரு மதத்தையோ ஒரு 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 இனத்தையோ அவள் குற்றம் சொல்வதற்காக அடியன் மாதிரி பேசல. ஏன்னா உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அந்த சாஸ்திரம் பிரகாரம் போகணுமே தவிர எனக்கு இது பிடிச்சிருக்க நான் இதை எடுத்துக்கிறேன் இதுதான் உண்மைன்னா அதை சாஸ்திரத்தை காமிக்கிறேன்னு சொன்னா அது தவறு, அது கூட அதுதான் தெரியாது. இதுக்கு சொல்ல வந்துன்னா அப்ப இதைத்தான் தெரியும். இப்ப இவ்வளவு தூரம் பேசிட்டு காரணம் அப்ப காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கான்னா அப்ப ஒன்றுதான் உண்மைன்னு சொல்லி என்னமா சுவாமி காலட்சேபம் பண்ணுவா? அவளுக்குள்ளேயே பாருங்க விரோதம் வருது பாருங்க. ஒண்ணு மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய் தெரியுது. அப்ப ஏதோ ஒண்ணு, அது யாராவனா இருக்கலாம், நானோ நீயோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். அப்ப இத்தனை பேர் கேட்டு இருக்காள சுவாமி, அவ எப்படி சுவாமின்னா முன்னுக்கு முரம்பட்ட கருத்து வருதுன்னு இருக்க. இது சொல்லுவாங்க, அதைத்தான்
குவலயத்தே மாறன் பணித்த மறைந்த. அப்பன்னா என்ன அர்த்தம்? இங்க மட்டும்தான் கூறும் சமயங்கள் ஆறும் உழைவதற்கு மட்டும்தானே, தேவலோகத்திலேயோ நித்தியமனத்திலேயோ அது கிடையாது. ஏன்னா அங்க கலங்குவாரம் கிடையாது, கலக்குவாரம் கிடையாதுன்னு சொல்லி இது 2வது வியாக்கியானம். 3வது வியாக்கியானம் குவலயத்தே பணித்த மறை. குவலயத்தே மணித்த மறை. சுவாமி நம்மாழ்வார் பிறந்து அவ்வுலகத்துக்கு போய் சொன்னால் எல்லாம் கேட்டுக்க தயாரா இருக்கலாம். வாங்க வாங்க ஆழ்வீர் வாரம் வாரம் சொல்லு சொல்லு ஆனந்தமா கேட்டு ஆனந்தமா கேட்டேன்னு அதுவும் காத்துட்டு இருக்கானா. அப்ப நாம இருக்கணும்னா குவலயத்தே பண்ணா இவர் ஒருத்தராக இருக்க முடியும். கூறும் சமயங்கள் குவலயத்தே பணித்தார். அப்ப இந்த 6 சமயங்கள் சமப்படுத்துறது இந்த பூமணத்துலதான். அவர் அங்க போயாச்சுன்னா நன்னா உபதேசம் பண்ணு அவெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். பட் இங்க வந்தாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படியோ அப்படியோ இதுவோ அதுவோ நிறைய குழப்பங்கள். நிறைய என்னைக்குமே ஒரு விஷயத்த அந்த புஸ்தகத்துல என்ன இருக்கோ அதை நேரடியா சொல்லியாச்சுன்னா எந்த வம்புதுமும் கிடையாது. நான் சொன்னதை புஸ்தகத்துல காமிக்கிறேன்னு சொன்னதான் வம்பு வரும். நல்லா பண்ணுங்க. வம்பு எங்க வரும்னா, நம்ம சில பேருக்குலாம் வழி சொல்றோம். வழி சொல்றச்சே இடது பக்கம் போய் வலது பக்கம் போங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எந்த வம்பும் வராது. இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம், இப்படியும் போகலாம், கொஞ்சம் நின்றுதுன்னா வேற இது வரும், அவாட்டையும் போகலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றும் மாத்தி மாத்தி சொல்லி 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 வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அப்பதான் குழப்பமே ஏற்படும். அப்ப அந்த நிலைக்கு எங்கன்னா இவர் ஒரு 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 ஏதோ ஒண்ணு மறைக்கிறதுக்கு இன்னொருத்தர் சபை கட்ட வேண்டியிருக்கு, அதை மறைக்கிறதுக்கு இன்னொருத்தர் சபை கட்ட வேண்டியிருக்கு, அதை மறைக்க இப்படியே சபை கட்டிட்டு இருந்தா எப்ப முடிவே இல்லையே. என்னதான் சுவாமி இருக்கணும் இல்லையே. இது சொல்ல வந்தன. அதான் குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தான் 3வது வியாக்கியானம்னா ஆழ்வார் அங்க சொன்னா நான் கேட்டுப்பாலாம். இங்க என்ன கூறும் சமயங்கள் ஆணை கொலைன்னா என்ன சுவாமி பிறந்திருக்காரு பாடின சரிதானா. ஏன்னா இந்த பூமணத்துல அந்த மாதிரி சந்தேகங்கள் வருது. இது 3வது. 4வது வியாக்கியானம் குவலயத்தே உணர்ந்தோனை. இந்த பூமண்டலத்துக்குள்ளே திருவாய்மை அர்த்தங்களை உணர்ந்தவர் சுவாமி ராமானுஜன் ஒருத்தரே. இது என்ன சுவாமி, நாதமணிகள் தான் முதல் திருவாய்மொழியை கொண்டு வந்தார், இவர் ஒருத்தர்னா இல்ல உணர்ந்து அதற்கு மேற்கொண்டு 5 வியாக்கியானங்கள் பண்ணது இவர் மூலம். அதனை இவர் தெல்லாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எத்திராஜர் பேரருளால் உள்ளாரும் அன்புடனே மாறன் மறைக்குள் ஆஞ்சுரத்தி இன்பமிகு ஆறாயிரம் முதல்ல 6000 படி வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சு சுவாமி எம்பெருமானோட அனுகிரகத்தாலதான் அவருடைய நியமனத்தின்படிதான் என்ன பண்ணார் சுவாமி திருக்குறுகை பிரான். இவருடைய மானசீக புத்தர் அந்த திருக்குறுகை பிரான் முதல்ல வியாக்கியானம் பண்ணார். அந்த வியாக்கியானம் தொடங்கி மேற்கொண்டு 5 வியாக்கியானங்கள் பிரதாமம் வந்து அதுக்கப்புறம் அரும்பதங்கள் என்ன மேற்கொண்டு என்னென்ன உண்டோ அது அத்தனை வந்தது. இது சொல்ல வந்தேன்ன அப்படி இருக்க செய்த இவரது. அதனால்தான் இவர் நல்லா தெரிஞ்சுட்டார். மாறன் குவலயத்தே உணர்ந்தோனே. அந்த குவலயத்தே எதை பண்ணாலும் என்ன சேர்க்கலாம். என்ன சொன்னா குவலயத்தோடு அதெல்லாம் சேர்க்கலாம். குவலை எதை சேர்க்கிறான்னா இந்த குவலயத்தை உணர்ந்தவர் இவர் தான். நன்னா இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்க விடுவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். பூராச்சாரம் எழுதியிருக்காரோ அப்படி இருக்கு. குவலயத்தே மாறை உணர்ந்தானே குவலயத்தே உணர கூறும் சமயங்கள் 6ம் கொலைய. இப்ப ராமானுஜி உணர்ந்த 6 சமயங்கள் கொலைந்தது. அடுத்தனும் இப்ப 4 விஷயம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் திசையனைத்தும் ஏறும் குணனை. குவலயத்தே ஒரு நிமிஷம். குவலயத்தே திசையனைத்தும் ஏறும் குணனை அப்படின்னு சொல்லிக்கிறது. ஒரே நிமிஷம். மாறன் பணித்த திசையினத்தையும் திக்குற்ற கீர்த்தி ராமானுஜ இத்தியாதிகளாலும் பாஷண்ட தர்மசண்ட தாவதகன இத்தியாதிகளாலும் கதானாம் இத்தியாதிகளாம் சொல்லுபடிதே திகந்தரங்களில் வியாப்த தசையான கீர்த்தி உடையராய் மதியிலேயே தேரும்படி என்மனம் புகுந்தானே பிரமாண கதிகளாலே தர்ப்பித்தது விஸ்வசிக்கு குடலான சுரூப யாதாத்ம ஞான சூன்யமாய் சுஷ்குர இருந்தனாய் அபிவேகியாய் போந்தபடியேன் கீழ்ச்சென்ன பிரபாவத்தை தெரிந்து விஸ்வசிக்கும்படி அடியேனுடைய மனசிலே பிரவேசித்து எனக்கு வகுத்த சேஷியான ராமானுஜனை எம்பெருமானாரை இறங்கினமே உபகாரத்துக்கு தோற்று வணங்கினோம். அவருடைய குண நிஷ்டகாத்க கொண்டு காணும் இவர் அவர் திருவடிகளில் வணங்குவது ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இப்ப கூறும் தமயங்கள் 6ம் குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை மதியிலேயே திசையனைத்தும் ஏறும் குரணை இருக்கு இல்லையா. திசையனைத்தும் ஏறும்னா இந்த வைபவத்தை நான் எல்லாத்தையும் போச்சு திக்குற்ற கீர்த்தி ராமானுஜனை தெரிவிக்கிறா இல்லையா. அதே போல இங்க
திசையனைத்தும் ஏறும் இது பிரதானமா சுவாமி கிரயோகஞ்சிய சுவாமி குலத்தாழ்வார் அனுகிரகித்த காட்டி பஞ்சகம்னு ஒரு கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தத்தை உதாகரிக்கிறார் இங்க. இது குலத்தாழ்வார் பண்ணதா முதல் ஸ்லோகத்தை மட்டும் குலத்தாழ்வார் பண்ணதாகவும் ஏனைய 4 ஸ்லோகங்கள் மற்ற பூர்வாச்சாரர்கள் பண்ணதாகவும் ஒரு சாரோடைய கருத்து உண்டு. இல்ல பூர்ணமா தாட்டி பஞ்சகம் பூர்த்தமா குலத்தாழ்வார் தான் பண்ணினதாக சிலருடைய கருத்துக்கள் உண்டு. இருந்தாலும் நமக்கு அந்த என்ன விஷயம்னு பார்ப்போம். பாஷண்ட துமஷண்ட தாவதகன சார்வாக சைலாசினி பௌத்தத்வாந்த நிராசவாசரபதி ஜைனேவ கண்டீரவக மாயாவாதி புஜங்கபங்க கருட திரைவித்ய சூடாமணி ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜோ விஜயதே ராமானுஜ யோகம் முனியும் தெரிவிக்கிறார். அப்ப கூறத்தாழ்வ அங்க இன்பன்னுகள்யா ராமானுஜர் ஒரு அக்னியா இருக்காராம். பாஷண்ட துருபஷண்ட தாவ தகன தகன சார்வாக சைலாசினி. அப்ப அக்னியா இருந்து காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தீயை பூர்ணமா கொடிச்சுடுறாங்க. தேவையில்லாத மரங்களா இருக்கணும், அதெல்லாம் பாழாப்படுத்தும். இன்னும் கூட நிறைய கள்ளி செடியெல்லாம் எடுத்துன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த மாதிரி பண்ணணும். அப்ப அந்த பாஷண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த பாஷண்டிகளை இருக்கணும். அந்த பாஷண்டி மரம் தான் காய்ந்த மரம், ரொம்ப நாளா காய்ந்துட்டு இருக்கு. ராமானுஜர் என்னும் பொறி பட்டிருக்கு அக்னி. அந்த பொறி பட்ட உடனே அப்படியே நல்லா எரிஞ்சு சாம்பலாயிடுது. சுவாமி அந்த பாஷண்ட மரம் என்றது என்ன மரம்? இந்த பாஷண்ட மரம் அதுதான் ஷாருவாக மதம்னு பேரு. லோகாயத்த மதம் ஷாருவாக மதம்னு பேரு. லோகாயத்த மதம் ஷாருவாக. என்ன அவன் என்ன சொல்றான்னா, கண்ணால் பார்ப்பது மட்டும் உண்மை, மற்றதெல்லாம் உண்மை கிடையாது. நான் உங்களை பாக்குறேன், நீங்க பாக்குறேன், அது உண்மை. சரி சுவாமி, பாப புண்ணியம் கண்ணால பாத்துறல, நீங்க பாபத்தை கொஞ்சம் காமிங்கோ, புண்ணியத்தை காமிங்கோ. நான் ஒரு புண்ணிய காரியம் பண்ணினோம், அதனால எனக்கு புண்ணியம் வந்துட்டு நீங்க எங்கேயாவது காமிங்கோ. நான் ஒரு தீய காரியம் பண்ணேன், அதனால எனக்கு பாபம் வந்து நீங்க காமிங்கோ. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பொய் பிரச்சாரம், எதுவுமே கிடையாது. அப்ப என்ன, கண்ணால பார்ப்பது மட்டும்தான் உண்மை. உனக்கு சக்தி ஆத்மாவே ஒத்துக்கல, ஆத்மாவே கிடையாது. எங்க இருக்கு சுவாமி? இந்த சரீரம் உண்டு, நான் உண்டு, அவ்வளவுதான். நான் என்ன ஆத்மாவை குறிக்கல, இந்த சரீரத்தை குறிக்கிறானோ. அப்ப சரீரத்தை குறிச்சாச்சுன்னு சுவாமி நான் வாழணும்னா பணம் வேணுமே அப்படின்னா, பணம் கடை வாங்கிக்கணும், கடை வாங்கிக்க. சரி, எங்க சம்பாத்தியம் திருப்பி கொடுக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம். கொடுக்கலன்னா பாவம் இல்லையா? பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அந்த மாதிரி நிறைய பேர் பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது தெரியும் இல்லையா? இதுதான் சொல்றான். இப்படிப்பட்ட சாருவாக மரம், சாருவாகம் லோகாயத்த மதம், கர்ணால் பார்ப்பது மட்டுமே சத்தியம் அப்படின்னு. கர்மான்னு சொல்லாத, ஆத்மான்னு சொல்லாத, ஒண்ணும் முடியாது. எப்ப வேணா எது வேணா பண்ணு, அதனால உனக்கு உன்னுடைய மனசு போனபடி பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஜாபாலி சொன்னான். ராமனை திரும்பி வரவேற்கணும் நாட்டுக்கு. பரதாழ்வான் எல்லாரும் அழிச்சுட்டு போனார். அழிச்சுட்டு போறச்சு அப்ப ராவனை கூப்பிட்டுனா பரதாழ்வான் அதனால முடியாது, நான் பித்திருவச்சன பரிபாலனத்துக்காக என்னுடைய தகப்பனார் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? 14 வருஷங்கள் இருந்துட்டு வரணும்டா, அவருடைய வார்த்தையை நான் மீற மாட்டேன், மீறினானே எனக்கு பாபம் வந்துடும், மீற மாட்டேன்னாரு. இவனை எப்படியா வரவேற்கணும், ராமனை வரவேற்கணும். ஜாபாலி அவர் மந்திரி, வசிஷ்டருடைய சிஸ்டர், வசிஷ்டருடைய சிஷ்யர். அவர் என்ன தெரிவிக்கிறாரு? ராமாயண பாபம் இருக்கு, புண்ணியம் இருக்குன்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இவர் நேரம் வந்துட்டே நேரம் வந்துட்டு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது சொன்ன ஒண்ணு கோச்சுட்டார் ராமன். ஏன்னா இவரை போய் எங்க தரப்பனார் போய் மந்திரிட்டு வச்சுட்டு இருக்காரு, சாஸ்திர சம்மதம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஓரோ கோச்சுட்டா. அப்ப வசிஷ்டாச்சார் பக்கத்துல வசிஷ்டாச்சார் இருக்காரு. அவரை பார்த்து, ராமா அவர் நன்னதான் பேசுவார், சாஸ்திர சம்மதம் தான் பேசுவார், நீ அப்படியாவது நீ நாட்டுக்கு வரையாண்டதுக்காக பேசியிருக்காரு. இதெல்லாம் சாருவாக மதம், இதான் சாருவாகம். பாஷண்ட திமஷண்ட தாபதகன சார்வாக சைலாகனி பௌத்தத்வாந்த, இதெல்லாம் சாருவாகம் ஜாபால். அப்படின்னா இது அதுதான் தெரிவிக்கிற. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸ்ரீராமாயணத்துல நாஸ்திகவாதமும் உண்டு. சில பேர் ராமாயணத்துல நாஸ்திகம் இருக்க ஜாபாலி சொல்லியிருக்காரு, எது வேணாலும் உண்டு, எங்க போனா இது வேணும், எதுக்கு சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி தெரிவிக்கிறாயா? ஆஹா, அப்படிப்பட்ட ஆஸ்திகம் உண்டு, நாஸ்திகம் உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறாரியா? அப்ப சாருவாக சைலாசனி, அதுக்கப்புறம் பௌத்தத்வாந்த நிராசவாசரி பதி ஜெயினேவ கண்டீரவகா. பௌத்தத்வாந்த இவன் சாருவாகன், தேகமே ஆத்மான், தேகாத்மா அபிமானம் இருக்கிறவன் சாருவாகன். அதுக்கப்புறம் சாருவாகம் எப்படி இருக்கு? மலை போல இருக்கு. அந்த மலைக்கு போல அந்த சாருவாகம் மலை போல இருக்கு இல்லையா? அதுக்கு மலைக்கு மேல இடி விழுந்தா எப்படி பொடியாகுமோ, அந்த இடியை போல சாருவாக சைலாசினி, சைலாசினி அது வரைக்கும் சொல்றான். அடுத்து பௌத்தத்வாந்த நிராசவாசரபதி ஜைனேவ கண்டீரவ. பௌத்தன், பௌத்தன் பெரிய இருட்டு.
என்ன சுவாமி இருட்டு? சூன்யம் தானே அவனுக்கு. சூன்யத்தாலே சூன்யத்தை எரிஞ்சு சூன்யமான மோட்சம் அடைவதே சூன்யமான நிலை. புரிஞ்சுதா? ஒண்ணும் புரியாது, எதுவுமே புரியுது. அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே சூன்யம். சரி, எல்லாமே சூன்யம் சொல்லி நீ சூன்யமா, நீ உண்டா இல்லையா? அது பதில் கிடையாது. ஏன்னா இவனும் சூன்யத்துக்குள்ள சேரணும். இப்போ எல்லாமே பொய்ன்னு அடியே சொன்னேன், இப்ப என்ன வருது? எல்லாமே பொய்ன்னு சொன்னேன். இப்ப சொல்றவார் பொய்யா உண்மையா? இப்ப சொல்றவார் உண்மையா இருந்து வச்சுக்கேன், எல்லாமே பொய் வராது. ஒருத்தரை தவிர எல்லாமே பொய்ன்னு வந்துடும். ஆனா சொல்லும் வார்த்தை எல்லாமே பொய்ன்னு வந்துடுது. அப்ப அப்புறம் என்ன சொல்லணும்? என்னை தவிர எல்லாமே பொய்ன்னு சொன்னா பரவாயில்ல, அப்படி சொல்லலையே, எல்லாமே பொய்னாரு. அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை, சொல்லக்கூடியவர் உண்மையா இருந்தாதான் அவர் எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியும். இப்ப இவர் உண்மை இல்லைன்னு வச்சுக்கேன், அப்ப இவரும் பொய்யாடுவார். அப்பதான் எல்லாமே பொய்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடைக்கும். அப்ப இவரும் பொய்யாயிட்டாருன்னா, அப்ப பொய்யான ஒருத்தர் உண்மையான ஒரு தத்துவத்தை என்னமா சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அதைத்தான் தெரிவிக்கிறாரு. சர்வம் சூன்யவாதம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட சூரியவாதத்தை இருட்டு, அந்த இருட்டை போக்கக்கூடிய அதே ஒண்ணு பௌத்தத்வாந்த நிராச வாசனபதி ஜெய்னீவ கண்டீரவரா அப்படின்னா அந்த இருட்டை போக்கக்கூடிய சூரியனா இருக்கார், திவாகரரா. இந்த சூரியன், அந்த சூரியனா இருக்காரு. அதுக்கப்புறம் புண்ணியாம்போக விகாசாய பாபத்வாந்த ஜயாயசா ஸ்ரீமான் ஆபிரபூத்பௌமு ராமானுஜ திவாகர நிலையம். அப்படிப்பட்ட பெரிய சிங்கம் சுவாமி, பெரிய சிங்கம். என்ன சுவாமி சிங்கம்னா, கலிமிக்க சன்னல் கடனி, மேல பாசுரம் வரப்போகுது. கலிமிக்க சன்னல் கடனி குறையல் கலைப்பெருமான் ஒளிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க செய்யும் ராமானுஜன் மறைவாதியராம் புலிமிக்கதென்று என்ன பண்ணுவார்னா, ஆச்சரியமா இருக்கு. திருவங்கியாழ்வார் பாசுரத்தை கற்றா ஒரு பலம், நம்மாழ்வாருடைய பாசுரத்தை கத்தா ஒரு பலம். இப்ப இந்த சிங்கம், சிங்கம் என்னது? சிங்கம் என்ன பண்ணும்? யானையை கொள்ளுமோ? சிங்கம் என்ன? யானை வச்சுருக்க பெரிய ஜைனன் தான் யானை. உண்டுன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன், இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன், இருக்கு இல்லை இல்லைன்னு சொல்லுவேன், சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன். நிறைய சப்தபந்த 7 விதமான வாதங்கள் பார்த்த போனோம். அதான் ஜெயினன். அந்த ஜெயினனை எப்படி பிடிச்சார்? தொண்டனூர்ல போனேன்னா அவன் நீங்க செவிக்கலாம், பெரிய ஏரி. அதுக்கு ராமானுஜ ஏரியிலே பெரிய சமுத்திரம் போல இருக்கும், பெரிய ஏரி. அந்த தொண்டனூர்ல 1000 ஜெயினர்கள் ஒரே நேரத்துல ஜெயிச்சார். அது என்னமா சொன்னா, 1000 ஜெயினர்கள் 1000 கேள்வி கேட்கிறார், இவர் ஒரே நேரத்துல பதில் சொல்ல முடியும். இப்ப காலட்சம் வந்து நீங்க என்ன கேளுங்கன்னு சொல்லுவேன், நீங்க கேட்கிறேன். யாரா ஒருத்தர் தான் கேட்பா, எல்லாருமே. யாரா இன்னொருத்தர் கேட்க வந்தாலும் அவர் உடனே என்ன பண்றாரு? அவன் வந்து வாய் மூடின்றான். ஆனா எல்லாரும் ஒரே நேரத்துல கேட்பா, இவர் ஒரே நேரத்தை பதில் சொல்லணும்னா தடைய போட்டார். தன்னுடைய நிஜமான உருவமான ஆதிசேஷ அவதாரத்துக்கு அத்தனை பேருக்கும் பதில் சொன்னார் இல்லையா? அதைத்தான் ஜெயினன். அந்த ஜெயினெல்லாம் முடிஞ்சாருயோ அப்படிக்கு ஆக சாருவாக சைலாசனி பௌத்தத்வாந்த நிராசவாசரமதி ஜெயினேவ கண்டீரவகா. அப்ப முதல் 2 வரியில இதான் வாக்கியர்கள் சொல்லிட்டார், இது தாட்டி பஞ்சகம். அதுக்கப்புறம் பாஷண்ட திருமசண்ட தாவதகன சார்வாக சைலாசினி பௌத்தத்வாந்த நிராசவாசரபதி ஜெயினேவ கண்டீரவகா. இப்ப இது வரைக்கும் அதுக்கப்புறம் இனிமே குதிர்ட்டிய பார்க்கணும். மாயாவாதி புஜங்க பங்க கருடத்தை வித்திய சூடாமணி. மாயாவாதி புஜங்க பங்க குதிர்ட்டின இது பாக்கியர்கள்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாதவர்களுக்கு பாக்கியர்கள். குதிர்ட்டின சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு அதுக்கு தவறான கருத்தை சொல்பவர்கள் குதிர்ட்டின்னு பேரு. அப்ப குதிர்ட்டி போட்டுதான் மாயாவாதி. மாயாவாதி புஜங்க பங்க கருடத்தை வித்திய சூடாமணி ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜோ விஜயத்தே ராமானுஜ யோகம் முடியும். அந்த மாயாவாதின்னு குதிர்ட்டி, அவர் ஒரு நச்சு பாம்பு. என்ன சுவாமி, நச்சு நச்சுன்னு அப்படி கொட்டை வந்துருமோனோ, கொட்டிட்டே இருக்கும் அந்த பாம்பு. அப்படிப்பட்ட பாம்பு இவர் என்ன சுவாமி, இவர் ஆதிசேஷ பரியங்கத, இவர் ஆதிசேஷத்தன. இந்த பாம்பு நல்லா இருக்கும், அந்த பாம்பு சரி கிடையாது. ஆனா இந்த பாம்பு, அந்த பாம்பு கடிச்சுடும் ஆத்மநாசமா வந்துடும். அப்பனா மாயாவாதிங்கிற பாம்பார நம்ம தீண்டிரும்னா ஆத்மநாசனம் ஏற்படும். அந்த பாம்புக்கு எது விரோதியா இருக்கு? கருடன். மாயாவாதி புஜங்க கருண்ட கருட ஜெய்வித்திய அந்த கருடனா வந்து அந்த மாயாவாதிங்கிற பாம்பை இடித்து தள்ளாரணும் சுவாமி. அப்ப கருட உருவத்தோது ஒன்று மாயாவாதி என்று குதிர்ட்டி தன்னுடைய நகத்தாலே தள்ளினார் இல்லையா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப 4 வேதத்தையும் கற்றுணர்ந்த வைதிகர்கள் சிரோபூஷணமாக தரிக்கிறார்கள். புஜங்க பங்க கருடத்ரைவித்திய சூடாமணி ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜோ விஜயத்தே ராமானுஜோயம் முனிதி. 4 வேதத்தை கட்டறிந்திருக்கக்கூடிய அந்த வைதிகர்கள் என்ன பண்றான்னா, அந்த வைதிகள் பூர்ணமாக
சிரோபூஷணமாக ராமானுஜரை சிரோபூஷணமாக தரிக்கணுமே என்றதுனால அந்த சூடாமணியாக சிரோபூஷன் இருக்கிறார்கள். அப்ப 4 வேதத்தவர்களுக்கு சூடாமணி எதுனா சுவாமி ராமானுஜர் தான். 4 வேதத்துக்கும் சூடாமணி சுவாமி ராமானுஜர். வேதத்தை கற்றுணர்ந்த பெரியோர்கள் இருக்காளியா அவளுக்கும் ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜோ விஜயத்தி ராமானுஜன் இந்த சூடாமணி. ஏன்னா வேதத்தை உலகத்திலே இத நாட்டியதே சுவாமி தான். உபய வேதாந்தாச்சாரியர் சொல்றீங்க நாட்டியது. அப்ப நாட்டிய ஈச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கலிப்புன்னு தெரிவிக்கிறார். அப்ப வேதம் கலிப்பு தான் சுவாமி தோன்றினான்னு தெரியும். ஆக திரைவித்ய சூடாமணின்னு தெரிவிக்கிறார். இப்ப புறத்தாழ்வாருக்கு ராமானுஜர் ஒரு பெரிய பேர் கொடுக்குறார். என்ன பேரு? ஸ்ரீரங்கேஷ ஜெயத்வஜகா. ஸ்ரீரங்கேஷ ஜெயத்வஜகா. என்ன சுவாமி இந்த பெயரை வச்சு வீடு கட்ட அந்த பேரை வச்சுக்கலாம். மலையதி சசிலித்தம் மாலதி தாமதல்பம் சிவனித்தர வேதான்னு கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம். கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் வைக்கலாம். அது இல்லாம இன்னொன்னு ஸ்வஸ்தி தீபம் ஒரு வீட்டுக்கு பேர் வச்சுக்கலாம். அதே போல ராம ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜகா. ஜெயத்வஜகான் இருக்கு இல்லையா? அப்ப விஜயஸ்தம்பத்தை விஜய கொடி அந்த துவஜஸ்தம்பம் இருக்கு இல்லையா? துவஜஸ்தம்பத்துல கருடன் தான் இருக்காரு, இவர் இல்ல. இருந்தாலும் ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜகான் தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த ஸ்ரீரங்கத்தை கஜ கொடியாக ராமானுஜர் இருக்காராம். ஏன்னா ஸ்ரீரங்கத்துல ஆனா ஆழ்வார்த்தனுடைய அபிப்பிராயத்தை இங்க தெரிவிக்கிறார். புறத்தாழ்வான் இல்லையா? தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜோ விஜயத்தே ராமானுஜ யோகம் முனியின் தெரிவிக்கிறார். அதுக்கு அடுத்தது மதியில் ஏன் தேரும்படி என்மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறுங்குணை. இப்படிப்பட்ட கீர்த்தி பெற்ற ராமானுஜர் வணங்குவோம். என்மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறுங்குறனை. அப்ப அது மட்டும் இல்ல, காஷண்ட சண்ட கிரிகண்டன். இப்ப திருதண்டம் இருக்கணும் 3 கொம்புகள். இதுல அத்வைத்திக்கு சன்னியாசி இருக்கு, விசிஷ்டாத்வைத்துக்கும் சன்னியாசி உண்டு. அப்ப அவர் கோல் பிடிச்சுட்டு பாருணும், சன்னியாச கோல்னு. அந்த தண்டம், அந்த தண்டத்துக்கு ஏக தண்டம்னு அத்வைதிக்கு பேரு. ஸ்ரீ வைஷ்ணவ இந்த விசிஷ்டாத்வைதிக்கு திரிதண்டம்னு பேரு. 3 தண்டங்கள். அவருக்கு ஏக தண்டம். ஏன்னா ஏக தண்டம்னா பிரம்மன்னே சத்தியம், மற்றது கிடையாது. இது அவருடைய நிலை. இவருடைய நிலை பிரம்மம் உண்டு, அச்சித்துண்டு, சித்துண்டு, 3 தத்துவங்களுடனும் பிரம்ம சத்தியம் ஜெகத மித்யாது அவளோடது. இவா சொல்றது சித்தன்னா அச்சித்தன்னா ஈஸ்வரன் 3 தத்துவங்கள். ஆனா 3 கோளோடு இருக்க முக்கோள் பிடித்த முனி நம்ம சொல்றோம். அந்த 3 கோள் இல்லையா? அந்த 3 திருதண்டம் இருக்கணும். அந்த திருதண்டத்தை வைத்துக் கொண்டு ஆசிர்வாதம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா பாஷண்ட திமஷண்ட தாவத் பாஷண்ட சண்ட கிரிகண்டன வஜ்ரதண்டா பிரச்சன்ன பௌத்த மகராலய ரம்பதண்டா வேதாந்த சாரண சுகதரிசன தீபதண்டா ராமானுஜஸ்தம் முனிஸ்திரி தண்டான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? பாஷண்டர்கள்லாம் என்ன மலையை போல இருக்கலாம். அந்த மலைன்னா மலையை உடைக்கணும், வஜ்ராயுதம் இருந்தா தான் மலையை உடைக்க முடியும், அந்த பொடிப்பொடியாகணும். அப்ப அந்த வஜ்ராயுதத்தை போல சுவாமியுடைய திருதண்டம் ஒரு கொம்பு. வஜ்ராயுதத்தை போல சுவாமியுடைய ஒரு திருதண்டம் அந்த மாதிரி இருக்கான், வஜ்ராயுதமா இருக்கான். பிரச்சன்ன பௌத்த மகராலய லம்பதண்டா. பிரச்சன்ன பௌத்தம் தான் யாரு? மாயாவாதி. இந்த பிரச்சன்ன பௌத்த மகராலய லம்பதண்டா. மகராலயன்னா சமுத்திரம். மகரம்னா மீன். மீன்கள் இருக்கக்கூடிய சமுத்திரம் இருக்கு இல்லையா? அந்த மீன்கள் இருக்கக்கூடிய சமுத்திரம் இருக்கணும். சரி சுவாமி, இப்ப பகவான் பார்க்கடலை கடையும் போது மந்திரமலையை நன்னா மத்தாக நேற்று தானே கடந்தார். அதே போல இங்க மாயாவாதியை கடையணும். என்ன பண்ணார்? ராமானுஜத்தினுடைய 2வது தண்டம். முதல் தண்டம் யாருக்கு? வஜ்ராயுதத்தை வைத்துக் கொண்டு மலை என்று சொல்லக்கூடிய அந்த பாஷண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த மலையை வஜ்ராயுதமாக வைத்துக் கொண்டு முதல் தண்டத்தை பொடிபொடியாக்கினார் மலையை. அடுத்து 2வது தண்டமாக இருக்கக்கூடிய அந்த தண்டத்தை மாயாவாதிகளிலே மத்தாக வைத்துக் கொண்டு ஜெயித்தார். அடுத்து 3வது ஆக ராமானுஜரை பற்றி இப்படி சொல்ல முடியுமானா சொல்லிட்டே இருக்கலாம், என்ன வேணா சொல்லிருக்கலாம். மேலும் 3வது சொல்ற பாஷண்ட சண்ட கிரிகண்டன வஜ்ரதண்டா பிரச்சன்ன பௌத்த மகராலய லம்பதண்டா. 3வது ஆசிரமதிங்க வேதாந்த சாரண சுகதரிசன தீபதண்டா. ராமானுஜரி கீர்த்தி எல்லா இடத்துலும் பரவணும் போனோம். பரவத்துக்காக இது இத்தனை இருக்கு. ஆமா வாஸ்தவம் தான் சுவாமி. ஆனா வேதாந்த சாரண சுகதரிசன தீபதண்டனா 2 தன்பன் அண்ணன் உதைக்கிறதுக்கு
இது பாஷண்டிகள் என்று சொல்லக்கூடிய பெரிய மலையை உதைப்பதற்காக வஜ்ராயுதத்தை போல ஒரு தண்டம். இரண்டாவது தண்டம் மாயாவாதியுடைய கூற்று, அந்த பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை கடைந்து அது உண்மையான நிலை எடுக்கணும்னா அதை கடைவதற்காக இரண்டாவது தண்டம். இப்ப மூணாவது தண்டம் எதுக்குன்னா விரோதிகள் தொலைச்சா ஒண்ணு போயிடுத்து. இரண்டுமே விரோதி, ரெண்டு தண்டம் விரோதி தொலைச்சு. முதல் விரோதி பாஷண்டிகள், இரண்டாவது விரோதி மாயாவாதி, ரெண்டு விரோதியும் போயிடுச்சு. அப்ப அனிஷ்ட நிவர்த்தி ஆயிடுச்சு. இப்ப இஷ்ட பிராப்தி வேணுமோனோ, இஷ்ட பிராப்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப இஷ்ட பிராப்தி என்ன சுவாமி? மூணாவது தண்டம் தான் தீபதண்டம். தீபதண்டம் என்ன சுவாமி? தீபதண்டம் என்ன சுவாமி? கோயில்ல நீங்க துவஜஸ்தம்பம் இருக்கணும், அதுக்கு முன்னாடி கார்த்திகை தீப ஸ்தம்பம்னு வச்சிருப்பான். சில பெரிய பெரிய கோயில் இருக்கு, எல்லா கோயிலும் இருக்காது. சில பெரிய பெரிய கோயிலாம் கார்த்திகை தீப ஸ்தம்பம் வச்சிருக்கா இல்லையா? அந்த மாதிரி நேரே தன்னுடைய தண்டத்தை ஓட்டு பாருங்க நட்டு நல்ல தீபமா வச்சு ஏற்றிருக்காராம். வேதாந்த சாரண சுகதரிசன தீபதண்டா. வேதாந்த சாரமாக இருக்கக்கூடிய அந்த உபனிஷத்து, அந்த உபனிஷத்தின் சாரத்தை எல்லாம் சுகமாக அடியார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விளக்கை போல ஏற்றி வைத்தார். என்னைக்குமே பெரிய தீபஸ்தம்பம், அந்த தீபஸ்தம்பத்துக்கு மேல பெரிய விளக்கு ஏற்றி வச்சோம்னா அந்த எந்த மூலையில இருந்தா நல்லா வெளிச்சம் பரவுமோனும், வெளிச்சம் நன்னா பரவுமனும். அப்ப சாஸ்திரம் என்கிற விளக்கை மூன்றாவது தண்டத்தாலே ஏற்றி வைத்தார். அப்ப மூணாவது கொம்பு எதுக்கு? தீபதண்டம். அந்த தீபதண்டத்தை தான் கார்த்திகை தீபஸ்தம்பத்தை போல மூன்றாவது ஒட்டி வைத்தார் தெரியும். அப்படிப்பட்ட வேதாந்த சாரண சுகதரித்தன தீபதண்டா ராமானுஜஸ்து முனேஸ்திரி தண்டா அப்படின்னா அந்த ராமானுஜனுடைய 3 தண்டங்களும் இப்படி ஒளிவிட்டன அப்படின்னு சொல்லி 2வது ஸ்லோகத்தை தெரிவிக்கும். இதெல்லாம் யாருன்னா ராமானுஜன் இருக்கக்கூடிய பிரபாவம். ஆக கூறும் சமயங்கள் ஆறும் குவளையத்தே மாறன்படித்த மறையுணர்ந்தோனை மதியிலேயே தேரும்படி என் மனம் புகுந்தானை திசையனைத்தன் ஏறுங்குறனை ராமானுஜன். சரி சுவாமி, கடைசியில எனக்கு ஞானம் இல்லை, ஞானமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, அப்ப சொருப யாதாத்ம ஞானம் எங்க இருக்கு சுவாமி? ஞானமே இல்லையே. யார் இப்ப திருவங்க தொடர் ஞானமே இல்லை. அப்படி ஞானமே இல்லாத என்ற இதயத்துல விசாலமா எப்படி இருதயம் உட்கார்ந்துட்டானோ சுற்ற இதயம் சொல்றாரு. தூய்மையான இருதயம் கிடையாது, அது அழுக்கப்படுத்துது. ஆனா அப்படி இருந்தாலும் அந்த எனக்கு பகுத்தறிவும் கிடையாது, அது விவேக ஞானமும் கிடையாது, எதுவுமே இல்லாம இருக்கச்சே அதுக்குள்ள அதுவும் எப்படி இருந்தாரு? சுத்த சத்வனா நல்ல விசாலமான மர்மமும் கிடையாது, சாஸ்திர ஞானமும் கிடையாது, ஞானம் இல்லாம இருக்க செய்து இப்போ ஒரு நானும் இங்க இருந்திருக்கு. என்னன்னா கூறும் சமயங்களாரும் குவளையத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை மதியிலேயே தேரும்படி என் மனம் புகுந்தானை ராமானுஜன் என்னும் சொல்லும்படியா அந்த ஞானம் இருந்திருக்கு. ஆனா அந்த ஞானம் சூன்யமான என்னையும் தேரும்படி மனம் என்னுடைய மனத்துல புகுந்தானோ. ஏதாவது ஞானம் இருந்தா பரவாயில்ல, ஒரு நல்ல ஞானவான் சுவாமி, நல்ல வித்வானா இருக்கார், அது நல்லா பண்டிதரா இருக்குன்னா புகுந்தா பரவாயில்ல. ஒண்ணுமே கிடையாது. புரிந்துக்கணும். மேலும் அது புரிந்தது மட்டும் இல்ல, மேலும் நம்பிக்கையோடு என்னோட மனசுல வகுத்த சேஷியாக வந்தான். வகுத்த சேஷின்னா ஆழ்வார்கள் பகவான தான் சொல்லுவா. நமக்கு வகுத்த சேஷி நமக்கு யார் சுவாமி? இஷ்டம் மட்டும் இல்ல, நம்ம மோட்ச இச்சே ஜனார்தனகா. மோட்சம் யார் கொடுப்பா? ஜனார்தன ஸ்ரீமன் நாராயணன் கொடுப்பாரு, அவர் தான் வகுத்த சேஷி. ஆனா இப்ப திருவரங்கத்தம் என்ன திருவண்ணா, எனக்கு வகுத்த சேஷியாக சுவாமி ராமானுஜன் என்னுடைய திருவுள்ளத்துல இருக்கிறார். என்ன சுவாமி புரியலையே சுவாமி, வரணும் என்கிட்ட ஒரு ஞானமும் இல்லை, அழுக்கு பதித்த உடம்பு ஒண்ணும் கிடையாது, அத்தனை தீய எண்ணங்கள் பொண்ணுவா இருக்கு. அப்படியே உட்கார்ந்தார். உட்கார்ந்தது மட்டுமல்ல, அவர் அவதாரம் பண்ணதை எனக்காகட்டார். ஜீனமா சுவாமி, ஜீனமா இருக்கு. சில பேர் சுவாமி கண்ணுடைய அவதாரம் எனக்கு தான் அப்படின்னு நான் சொன்னேன் வச்சுக்கேன், எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுவார். இப்ப திருவரங்கத்தை என்ன அவர் அவதாரம் பண்ணது எனக்காக தான் சுவாமி, என்னுடைய இருதயத்துக்குள்ள வரத்துக்காக தான் அவதாரம் பண்ணாருன்னாரு. என்ன சுவாமி அந்த மாதிரி சொல்லலாமா? சொல்லியிருக்காரு. அவர் அவதாரம் பண்ணது எனக்காக தான், என்னுடைய இருதயத்துக்குள்ள வரணும், அவதாரம் பண்ணாதான் வர முடியும், அதனால அவதாரம் பண்ணாருன்னார். சரி, இப்படிப்பட்ட உதவி எனக்கு பண்ணியிருக்காரோன்னு அந்த பண்ணின உதவிக்கு நாம் தோற்றோம். என்ன மதியில் ஏன் தேரும்படி என்மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறுங்குறனை ராமானுஜனை இறஞ்சினமே. இப்படி தோத்த மனு அவர் பண்ண உபகாரத்துக்கு ஏதாவது கைமாறி ஏதாவது பண்ணலாம் பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஏதாவது பண்ண முடியலையே. அப்படிப்பட்ட ராமானுஜ குணத்துக்கு தோத்து அவருடைய திருவடிகளே வணங்கினேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இப்ப நம்ம என்ன தோணுனா, பரவாயில்ல சுவாமி,
திருவரங்கத்தவர் நான் நீசன், இப்படிப்பட்ட நீசனுடைய திருவுள்ளத்துல ராமானுஜர் வணங்கினார், ஞானமந்திரம் தோன்றினார், உள்ளுக்குள்ள வந்துட்டார், சாஸ்வதமா இருந்துட்டு கொஞ்சம் பெருமையா சொல்றாரு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இல்லைன்ற இங்கேயும் தம்முடைய தாழ்ச்சியை சொல்லிக்கிறார். என்னன்னா அவர் உள்ளுக்குள்ள வந்தார். அவர் உள்ளுக்குள்ள வந்தாருன்னு இப்ப நான் அவருடைய திருவடியில் விழுந்துடணும். நல்லா பார்த்துக்கணும். யாராவது ஒருத்தர் சுவாமி வந்தார், உடனே அவர் திருவடியில போய் விடுறோம், அவர் சேவிக்கிறோம். சேவிக்கணும்னா என்னமா சேவிப்போம்? ஒரு சுவாமி வந்துட்டார், என்னமா செய்வோம்? ரொம்ப பெரிய ஒரு சுவாமி, அவருடைய சொருபம் தெரியும், அவருடைய பிரபாவம் தெரியும், அவருடைய பூர்ணமான விஷயங்கள் எல்லாமே தெரியும், தெரிஞ்சபடியா அவர் தான் பெரியவர் அப்படின்னு விழுந்துடுறோம். இப்ப திருவரங்கத்தம் என்ன தெரிவிக்கிறார்னா, அவர் இப்படிப்பட்ட என்னுடைய இருதயத்தை வந்தார், வந்தபடியால் அவர் திருவடி வீழ்ந்தனும். திருவடி வீழ்ந்தேன்னா நீங்களும் என்ன நினைப்பேன்? ஓ, திருவரங்கத்தவர் ரொம்ப நல்லவர், பரவாயில்ல, ராமானுஜர் தன்னுடைய ஹிருதய கவனத்துக்குள்ள வந்தபடியால அவர் திருவடி வீழ்ந்தார் அப்படின்னு நினைக்கிறோம். நான் அந்த எண்ணத்தோட வேலை. இப்ப கொஞ்சம் சம்பிரதாய அர்த்தம். சம்பிரதாயத்துல தாசன்னு சொல்றோமோ, தாசன்னு சொல்லும் போது அதுக்கு 2 விதமான தன்மை இருக்கு. சுரூபத்துக்கு தகுந்தாற் போல அடிமை ஒண்ணு, குணத்துக்கு தகுந்தாற் போல அடிமை இது ஒண்ணு. சொரூபத்தை முன்னிட்டு கொண்டு நான் அவர்களுக்கு தாசனா இருக்கேன், குணத்தை முன்னிட்டு கூட நான் அவர்களுக்கு தாசனா இருக்கேன். இந்த ரெண்டுக்கும் எது செய்யும்? குணத்தை முன்னிட்டு கூட நான் அவர்களுக்கு தாசனா இருக்கேன்னா இன்னைக்கு அந்த குணம் இருக்கு, நாளைக்கு அந்த குணம் இல்லைன்னு வச்சுக்கேன், அப்ப நான் தாசனா இல்லையா? இல்லைன்னு வந்துருவோம். இதுக்குதான் குணகிருத்த தாசியம்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? குணகிருத்த தாசியம்னு பேரு. இல்ல சுவாமி, அவர் சுவாமி என்றபடியான்னு அவருக்கு நான் தாசன். அவர் இந்த கைங்கெல்லாம் பண்ணியிருக்கார், என்னுடைய மனசுல புகுந்தார், அதனால நான் அவருக்கு தாசன். அப்ப எதற்கோ ஒரு குணத்தை வைத்து கூட நான் தாசன் சொல்றோம். குணத்தை வைத்து கொண்டு தாசன்னு சொன்னாலே அது அவ்வளவு உச்சிதம் கிடையாது சம்பிரதாயத்துல. குணம் போயிடுதுன்னு வச்சுக்கேன், புரியத்துக்காக சொல்லு. கணவன் மனைவி, கணவன் நினைச்சு மனைவி அதுக்குண்டான சிசூஷ பண்ணினா அது சொருபகிருத்த தாசின்னு பேரு. இல்ல, என் கணவன் நன்னா நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறார், நல்ல அன்ன ஆகாரம் கொடுக்குறார், நல்லா புடவை பனி வைத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறார், அதனால அதுக்கு தோத்து நான் ரெடிமேட்னா அதுக்கு குணகிருத்த தாசின்னு பேரு. நாளைக்கு அவர் வாங்கி கொடுக்கலன்னு அப்ப அடிமை இல்லையா? அப்ப எதுவும் பண்ண மாட்டேல, அப்ப இது தவறா வருதணும். அப்ப குணத்துக்கு தோத்து அடிமை வேறு, சொரூபம் இயற்கையான தன்மை, அந்த இயற்கையான தன்மைக்கு தோத்து அடிமை வேறு. இப்ப திருவரங்கத்தமை என்ன தெரிவிக்கிறான்னா, நான் ராமானுஜர் இவ்வளவு தூரம் காரியம் எல்லாம் பண்ணியிருக்காரணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த காரியத்துக்காக என்னுடைய மனசுல புகுந்தாருன்றதுக்காக அவருக்கு நான் தோத்து அடிமையானா அதுக்குதான் அடிமையா இருக்கேன். இயற்கையா ராமானுஜர் உயர்ந்தவர் ஆயிடுச்சு, அந்த சொரூபத்துக்கு தோத்துன அடிமையானா இல்லைன்ட்டார். அப்ப இங்கே தன்னுடைய தாழ்ச்சி வச்சுக்கிற பாருங்க, இங்க இல்லைன்றாரு. சொரூபகிருத்த தாசங்கிட்ட இல்ல, சம்பிரதாயத்துல குணத்தை காட்டணும், சொரூபத்துக்கு தான் மேம்பட்ட தன்மை. குணகிருத்த தாசியம்னா தாழ்ச்சி, அப்ப சொரூபகிருத்த தாசியம்னா ஏற்றம். இப்ப ராமானுஜர் என்று பார்த்து அவருடைய திருவடியில் வேலை, எனக்கு சேஷின்னு நினைச்சு திருவடியில் வேலை, எனக்கு நல்லது பண்ணான்னு திருவடியில் விழுந்து, நாளைக்கு நல்லது பண்ணலைன்னா திருவடியில் விழுந்து அழிச்சுட்டு இனிமே அவர் கிடையாது சொல்லிட்டு போகணும். அப்ப கூட இதனுடைய தாழ்ச்சி தான் தெரிவிக்கிறார். என்ன தாழ்ச்சின்னா, ஒண்ணுமில்லை சுவாமி, அவருடைய நிலை வேறு, என்னுடைய நிலை வேறு. இப்பவும் அவர் பூர்ணமா தெரிஞ்சுருக்கானா? தெரிஞ்சுக்கலையே. பூர்ணமா தெரிஞ்சுட்டா அதோடைய விஷயமே இல்லையா? பூர்ணமா தெரிஞ்சுக்கலையனும் மதியிலே, அதான் மதியிலேயே தேரும்படி என்மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏலங்குரனை ராமானுஜனை இறங்கினே. அப்படிப்பட்ட ராமானுஜனை சேவிக்கிறேன். எப்படி சேவிக்கிறேன்னா, குணத்துக்கு தோத்து அடிமைங்கிற நிலையில சேவிக்கிறேன். அவருடைய இயற்கையான தன்மை ராமானுஜர் என்று பார்த்து சேவிக்கணும். அப்படி இல்லை, ராமானுஜர் இந்த பண்ணியிருக்காரு, என்னுடைய ஹிருதயத்துல உட்கார்ந்துட்டு வரணும், எனக்கு நன்மை பண்ணியிருக்காரணும், எனக்கு நன்மை பண்ணினபடியால அவர் நான் சேவிக்கிறேன்னா அதுக்கு குணகிருத்த தாசின்னு பேரு. அது இல்லை, அதைத்தான் அப்படிப்பட்ட ராமானுஜனை இறஞ்சினமே அப்படின்னு தெரிவிக்கிறார். இதோடு இந்த பாசனத்துடைய வியாக்கியானம் முற்று பெற்றது. கூறும் சமயங்கள் ஆறும் குறைய குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை மதியிலேயே தேரும்படி என்மனம் புகழ்ந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனை ராமானுஜனை இறஞ்சினமே அப்படின்னு தெரிவிக்கிறார். இது 46ஆம் பாசனம் முற்று பெற்றது. அடுத்து
7ஆம் பாசுரம் ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்திலே இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத் தரம் செப்பம் அண்ணலி ராமானுஜன் என் அறிவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே அப்படின்னு தெரிவிக்கிறார். எனக்கு யாரும் நிகரில்லை 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 அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட சுவாமி ராமானுஜர் இவ்வுலகத்துக்கு என்ன உபதேசம் பண்ணாருனா, அந்த உபதேசத்தை கொடுத்தார் இல்லையா, அந்த உபதேசம் சரியா கூட இருக்கு. இதெல்லாம் இருந்துருக்கேன். ஆனா பிரிஞ்சு போனா இதெல்லாம் எப்படி வேணா இருக்கட்டும். இருந்தாலும் இதுல என்ன தெரிவிக்கிறேன்னா, அப்படிப்பட்ட ராமானுஜர் நான் பெற்றேனும், என் பெற்றேனும், அந்த ராமானுஜர் கிடைச்சாரணும், எனக்கு சமமானவை யாரும் கிடையாது. அதே போல ராமானுஜர் சமமானவை யாரும் கிடையாது. இதுதான் பாட்டுடைய சாராம்சம். நிறைந்து ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே. எனக்கு இதுக்கு முன்னாடி குணகுப்ததாசியம்னு சொன்னார். அது அவ்வளவுதான் தாய் சதி, அது உயர்த்தி கிடையாது. ஆனா இங்க இந்த பாட்டை 47ஆம் பாட்டை சொல்றது என்ன, இறைஞ்சப்படம் பரஞ்சீசன் அரங்கன்னா, இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இல்ல சுவாமி, அவர் எப்ப என்னுடைய மனசுக்குள்ள புகுந்தாரோ எனக்கு சமமான யாரும் கிடையாது. பிரியத்துக்காக பிரதான மந்திரி இருக்கார். அவர் என்ன கூப்பிட்டு பக்கத்துல போற வச்சுட்டு இதை பண்ணு அது பண்ணு, இல்ல நான் சொன்னதான் கேட்கறேன், அந்த மாதிரி வச்சுக்கேன். அப்ப என்ன ஆகும்? வாங்க என்ன சொல்லுவா, ஒண்ணுமே இல்லை, எனக்கு சமமான ஒரு அகங்காரம் போகணும். அந்த அகங்காரத்தை நானா யார் என்ன பார்த்தாலும் அதெல்லாம் கிடையாது, நான் இவரோட இருக்கேன், இவர் தான் எனக்கு அப்படின்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அந்த அகங்காரம் எனக்கு சமமான யாரும் கிடையாது சொல்றணும், அது லௌகீகத்துல. ஆனா அது தப்பு. ஏன் தப்புன்னா நல்லா புரிஞ்சுக்கா, அது இந்த பிரதானம் 5 வருஷமானு தெரியாது. அது மட்டும் இல்ல, அவரே நாளைக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க எப்ப ராமானுஜர் ஏற்றுண்டாரோ அதுவும் நெருகேத்துவா ஏற்றுண்டாரு. என்ன மதியிலேயே தேரும்படி என் மனம் புகுந்தானே, அந்த நெருகேத்துவா ஏற்றுட்டதுக்கு அப்புறம் இன்னும் அவர் கைவிட போறதே கிடையாது. அப்ப கைவிட போறது கிடையாதுன்னா என்ன போல யாரு கிடைப்பா, யாரு இருக்கா, ஒருத்தரும் கிடையாது. அதனால எனக்கு சமமானம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமானுஜருடைய திருவடியை பற்றி அவர் என்னுடைய மனசுல புகுந்தா போல என்ன போல யாருக்கும் கிடையாது. அதே போல ராமானுஜர் போலையும் யாரும் கிடையாது. ஏன் சுவாமி, அவர் மட்டும்தான் என்னுடைய ஹிருதய கமலத்துக்குள்ள வந்தாரு, வேற யாரும் வரலையே. அப்ப அவருக்கு சமமானவன் யாரும் கிடையாது. இது என்னுடைய ஹிருதய கமலத்தை புகுறுவதற்குண்டான நிலை அவருக்கு சமமா யாரும் கிடையாது. என்னுடைய ஹிருதய கமலத்துல பூந்தபடியாலே எனக்கு சமமா யாரும் கிடையாது, எனக்காரும் நிகரில்லையே அப்படின்னு தெரிவிக்கிறார். அதைத்தான் இங்க 46ஆம் பாட்டத்தில் இப்பார்ல ராமானுஜ உலகத்தில் அறத்தை பறிப்பினான், இறைஞ்சப்படும் பரன் அரண் ஈசன் என்று. இறைஞ்சப்படும் பரன் அரங்கன் ஈசன் என்று தெரிகிறார். அறத்தை பெருமான். அறம்னா என்னது? தர்மம். அப்ப தர்மம் எது சுவாமி? ஏஷ வேஷ விதூத்திராக ஏச அத்தியாத்மனு ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். தர்மம்னு சொன்ன ராமு விக்கிரகவான் தர்மகா, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். தர்மம் எது? அந்த இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன். அரங்கன் தான் தர்மம், அந்த ஸ்ரீரங்கநாதன் தான் தர்மம். அப்ப உலகத்தாருக்கு ஸ்ரீரங்கநாதன் தான் தர்மம் எடுத்து உரைத்தார். அதுவும் எங்க உரைத்தாரு? இந்த லோகத்திலே, இந்த இருள் தர்ம ஞானத்திலே. அப்ப தர்மம் எது? ஸ்ரீரங்கநாதன். ஸ்ரீரங்கநாதன் அதான் தர்மம். அப்படிப்பட்ட தர்மம். அந்த தர்மம் எப்படி? சித்த புண்ணியம். இதுதான் ஆண்டாள் தெரிவிக்கிற 28ஆம் பாட்டுல, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவனியம். புண்ணியமா நீ இருக்கியே, அதுக்கப்புறம் எங்களுக்கு வேணா தேவையில்லையா இல்லையா? அப்ப சித்த புண்ணியமா உலகத்தாருக்கு எடுத்துரைத்தா இல்லையா? அப்படி அவருக்கு பண்ணின உபகாரத்தோடு இல்லாமல் என்னுடைய என்னது அதிசுலபமான சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, புண்ணிய பாபருமா கர்மா அத்தனையும் முக்கியம் ஒழிச்சுட்டாரு. ஒண்ணு எங்க இருக்கு? இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலக தரம் செப்பன் அண்ணலி ராமானுஜன் என் அருவினையின். அருவினைன்னு அத்தனை பாவங்கள் நான் பண்ணினேன். என் அருவினையின் திறம் செட்டு இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே. என் அருவினையை ஒழித்தார். அருவினைனா பிராயச்சித்தம் பண்ணி முடிக்க முடியாது, இல்ல அனுபவிச்சு முடிக்க முடியுமானா முடிக்க முடியாத அப்படிப்பட்ட பாவங்கள், அந்தந்த பாவ கூட்டங்களை பூர்ணமா என்ன பண்ணார்? கொஞ்சம் ஒழிச்சிட்டார். ஒழிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒழிச்சுட்டு என்ன பண்ணாரு? உள்ளுக்குள்ள வந்தார். வந்தவர் திரும்பி போகலாம் ஆயிடுச்சு சுவாமி, இந்த திருவரங்கத்தை பாவ கூட்டங்களை ஒழிச்சாச்சு, இனிமே நம்ம கிளம்பி போலாம்னா இல்லையே. நிறைந்து ஒப்பரவிருந்தார் அப்படின்னா என்னுடைய மனசுக்குள்ளேயே பூர்ணமா இருந்தாரோ. அப்ப உலகத்தாருக்கு உபதேசம் பண்ணினார்.
ரங்கநாதனே தர்மம் என்று என்னிடத்தில் இருக்கக்கூடிய பாபங்களை தொலைத்தார். தொலைச்சது மட்டுமானால அந்த தொலைத்த மனசிலே தான் அவர் இருந்தார். எப்படிப்பட்ட ராமானுஜர் என் மனசிலே கொண்டபடியாலே எனக்கு யாரும் நிகரில்லை, இந்த உலோகத்தில் எனக்கு யாரும் நிகர் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான ஆனந்தமான பாசம். நிகரின் இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கர் என்று இவ்வுலகத்தரம் செப்பம் அன்னரி ராமானுஜன் என் அருவினையின் தினம் செப்பி இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையேன்னு தெரிவிக்கிறார். அழகான பாசனம், ஆழமான பாசனம், முக்கியமான பாசனம் கூட. வியாக்கியாத்தா ரொம்ப பண்ணி 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 வியாக்கியானம் பண்ண பாசனம். எனக்கு ஒருத்தரும் நின்னது ஒப்பார் கிடையாதுன்ற, எனக்கு ஒருத்தரும் ஒப்பார் கிடையாது. என்ன ஒப்ப, எனக்கு யாரும் நிகர் இல்லையே, ஒப்பார் கிடையாது தெரிவிக்கிற அப்படிப்பட்ட ஆச்சரியமான பாசனம். இப்ப இங்க பாட்டுல 4 அர்த்தங்கள், 4 அர்த்தங்கள். உலகத்திலே ரங்கநாதனே பரதேவ் என்று உபதேசித்தார் முதல் அர்த்தம். இந்த பாசனத்தின் முதல்ல பாசனத்துடைய நிலை என்னன்னு சொல்லிடுறேன். அப்பதான் மேற்கொண்டு வியாக்கியானம் போகும்போது இந்த நிலை சொன்னதோடு அதை ஒண்ணு சேர்த்து பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சிடும். என்ன ரங்கநாதனே பரதெய்வம் எங்க இருக்கு? இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று. இறைஞ்சப்படும் பரன் ஈசன், ஈசன் யாரு? அரங்கன். அப்பனா அர்ச்சாத்திரிமேனி அரங்கன் என்று. அப்ப ரங்கநாதனே தெய்வம், பரதெய்வம், வேற யாரும் பரதெய்வம் அல்ல அப்படின்னு உலகத்துக்கு உபதேசம் பண்ணார். இது முதல் அர்த்தம். அது மட்டும் இல்ல, என்னிடத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள் அத்தனையும் தொலைத்தாரணும் அரங்கர் என்று. அருவினையேன் என்னடி ராமானுஜன் என் அருவினையின் திறஞ்சற்றிரவம் பகால. அப்ப என்னுடைய பாபங்கள் அத்தனையும் தொலைச்சாரணும். இது 2வது அர்த்தம். அதுக்கப்புறம் தொலைச்சிட்டு பேசாம என் மனசு விட்டு போயிருக்கலாம். தமிழ் காரியம் ஆயிடுச்சு, இனிமே நீர் பார்த்துக்கொண்டு போயிருக்கலாமோ, போகாம இடவீடின்றி என் மனசுல இருந்தானோ. இது 3வது. இப்படி இருந்தபடியாலே சரி சுவாமி இப்படி இருந்திருக்கு, அதனால எனக்கும் நிகர் கிடையாது, அவருக்கும் நிகர் கிடையாது. எனக்குன்னு அந்த திருவரங்கத்தை பதினார், அவர்னா அந்த ராமானுஜன், எனக்கும் அவருக்கும் நிகர கிடையாது. இப்படி என் மனசுல பூந்தபடியாலே, அந்த ராமானுஜன் இருக்கபடியாலே, அப்ப இவ்வளவு தாழ்ந்தவன் அடியேன். இப்படிப்பட்ட தாழ்ந்த மனசுல போனவர் வேற யாருக்கிட்ட இருந்திருக்காரா? இருந்தது இல்லையே. வேற யாராரு இந்த மாதிரி தாழ்ந்த மனசுல இருந்திருக்காரா? இருந்தது கிடையாது. அப்ப தாழ்ந்தவன் இல்லாதபடியாலே என்னவனா, அப்ப என் மனசுல புகுந்தவரை எனக்கு ஒப்பார் கிடையாது அப்படின்னு சொல்லி. அதே போல இந்த ராமானுஜர தன் திருவுளத்துல படைத்தவன் யாராரு இருக்காளா? வேற யாரும் கிடையாதுனோ. அதனால எனக்கு நிகரானவர் இல்லை. அதே போல அவருக்கு அனுகிரகம் பண்ணாரணும், அருள் பாலித்தாரணும், அவருடைய அருளுக்கு நிகர் எதுவும் கிடையாது. எனக்காரும் நிகரில்லை அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப அருள் என்ன, அருள் பெறுவாரில் நிகரில்லை, அருள் பாரிலும் நிகரில்லை. அப்படின்னா அருள் பெற்றிருந்தது யாரு? திருவரங்கத்தம்மனார். அவருக்கு சமமானவர் கிடையாது. அந்த அருளை கொடுத்தவர் யாரு? சுவாமி ராமானுஜர். அவருக்கும் சமமானவர் கிடையாது. அப்ப உலகத்தில் ராமானுஜரை போல அருள் கொடுக்க வல்லவர் நிகர் கிடையாது. ராமானுஜர் போல அருள் கொடுக்கணும், அவருடைய அருள் என்ன? கிருபா. அந்த கிருப்பை அவரை போல கொடுக்க முடியும், யாரும் கொடுக்க முடியாது, அவருக்கு நிகர் கிடையாது. அதே போல அமுதனாரை போல அவர் அருளை பெற்றவர்கள் நிகர் யாரா இருக்கானா? ஏன்னா அவர் அருளை பெற்றவர் யாரு? திருவரங்க தம்பதினார். அந்த திருவரங்க தம்பதினாருக்கு நிகர் யாரா இருக்கானா? யாரும் கிடையாது. அதே போல அருளை கொடுக்க வல்லவர்களை நிகர் யாரா இருக்கானா? ராமானுஜத்தோடு நிகர் யாரும் கிடையாது. அப்ப அருளை கொடுக்கதில் நிகர கிடையாது, அருளை பெறுவதில் நிகர கிடையாது. அதனால்தான் எனக்கு காரும் நிகர இல்லையேன்னு தெரிவிக்கிறார். இதே விஷயத்தை தான் எம்பார் தெரிவித்தார். பத்மமென திகழ் பைங்கடலும் தன் பல்லவனே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதித்தவரும் கடகும் முப்பரி நூலுடு முன்கையில் ஏங்கிய முக்கோள் தன்னடகும் முன்னவசந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விடு கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசு தன்கடல் சூடிய முடியும் கனரட்சிக்க முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவடுகையின் இதயத்துள்ளதாய் இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரின்னு அவரும் ஒரு என்ன சுவாமி அகங்காரமா சொல்லமா சுவாமி? எனக்கு சமமானவன் கிடையாது, எனக்கு சமமானவன் கிடையாது சொல்லாம அது அகங்காரம் இல்லையான்னா? அகங்காரம் தான். அப்ப சொல்லப்படாது இல்லையானா? சொல்லலாம். என்ன சுவாமி வேற யாரா அகங்காரப்பட்ட அகங்காரம் தொலையணும் தொலையணும் தொலைன்னு சொல்லிட்டு விடுமின் முத்தமிழ் வீடு செய்து அகங்காரம் தொலைன்னு சொல்லிட்டு இப்ப அகங்காரம் உண்டு உண்டு பண்ணலாம்னு சொல்லிடுறேன். இந்த அகங்காரத்துக்கு பேரு சாத்விக அகங்காரம்னு பேரு. நல்லா பண்ணணும். சாத்விக அகங்காரம் என்னைக்குமே புரியறதுக்காக சொல்றேன். ஒரு காலக்ஷேப அதிகாரி நல்லா காலக்ஷேபம் பண்ண உடனே
அந்த காலட்சிபாதி சாத்துவரை எடுத்து அவெல்லாம் கேட்டவாள வந்து ஒரு புத்தகம் பேசிட்டு இருக்கா என்னமா பேசினா அவருக்கு இருக்கக்கூடிய வித்வத்தி யாருக்கும் கிடையாது. அவர் அழகா சொன்னார் அப்படின்னு சொன்னார். இவர் இந்த காலட்சிபாதிகள் சொன்னார், அதெல்லாம் ஒண்ணில அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. சரி சொன்னார். அப்புறம் இன்னொரு சுவாமி வந்துன்னு, சுவாமி இவருடைய ஆச்சாருடைய கட்டாட்சத்தால என்னமா ஆலோசனை பண்ணியிருக்கார், ஆச்சாரம் எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அதோடைய பரிபூர்ணமான கட்டாட்சம் இருக்கே, அந்த கட்டாட்சத்தை என்னமா பேசினாருன்னு சொன்னோம். இப்ப யார் அந்த காலட்சேப அதிகாரியோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்லியாச்சுன்னா ஆச்சாரனுக்கு இருக்கு. ஆச்சாரிய சம்பந்தத்தை வைத்துக் கொண்டு இவர் பெருமையை சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோ, பெருமையை சொல்லலாம். அது அகங்காரமான அகங்காரம், அது சாத்விக அகங்காரம் பேரு. ராஜச தாமச அகங்காரம் தான் கூடாதே தவிர சாத்விக அகங்காரம் கூடும். அதான் சாத்விக அகங்காரத்தில் இருக்கிற. இப்ப ஆழ்வார்கள் எல்லாம் பகவான என்ன மனசுல கொண்டான்னா எனக்கு நிகர் கிடையாது சொல்றாரு ஆழ்வார். இனியாவர் நிகர் அகழ்வானத்தே எனக்கு இந்த லோகத்துல யாரா இருக்காளா அந்த பகவானேன்னு என்னோட மனசுல வச்சுட்டு ஆழ்வார் சொல்றாரு. இனியாவர் நிகர் அகழ்வானத்தை வானத்தும் வரும் மண்ணுள்ளும் மண்ணிற்கு தானத்தும் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப தனக்கு நிகர் ஒருத்தரம் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறானோ அதே போல இங்க இவரை பாரு. அப்ப ஆழ்வார் தன் மனதில் இருந்தால் இந்த பாருங்க ஆசீர்வாதங்கள். அதாவது யார் என்ன பண்ணிருக்காரு, தனக்கு நிகர் ஒருத்தரமே இல்லை என்று சொல்லி தாங்களே பாடிக்கிறார் ஆழ்வார்கள். ஆழ்வார் தன் மனதில் இருந்தா ராமானுஜ தனக்கு நிகர் இல்லைன்னு சொல்றார். ஆழ்வார்கள் பகவானுடைய மனசுல இருக்கிறபடியாலே எனக்கு நிகர் யாருன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார்கள். அதே சுவாமி ராமானுஜர் அந்த ஆழ்வார்கள் என்னுடைய மனசுல இருக்கிறபடியால எனக்கு நிகர் யாருன்னு ராமானுஜர் தெரிவிக்கிறார். இப்ப திருவரங்கத்தமிழார் என்னுடைய மனசுல ராமானுஜர் இருக்கிறபடியாலே எனக்கு நிகர் யாரும் கிடையாது. மூவர் அனுபவம் காத்தல் ஒண்ணு மூவர் அனுபவம் பார்த்தோம்னோ இதுவும் மூவர் அனுபவம். அப்ப பகவான் ஆழ்வாடிய திருவுள்ளத்தில் இருக்கிறபடியாலே ஆழ்வார் எனக்கு நிகரில்லை என்றார். அந்த ஆழ்வார்களை ராமானுஜர் தன்னுடைய திருவுள்ளத்தில் கொண்டபடியாலே எனக்கு நிகர் கிடையாது என்றார். அந்த ராமானுஜரை திருவரங்கத்தமிழ்நாட்டுடைய திருவுள்ளத்திலே கொண்டபடியாலே எனக்கு நிகரில்லை தெரிகிறார் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இதுதான் இல்லை. அப்புறம் மூவர் இப்ப மணவாளமாவுடைய அவதாரிகை ஆச்சரியமான அவதாரிகை இறைஞ்சப்படும் பரன் ஈசன் என்று சொல்லக்கூடிய 47ஆம் பாசனம். ஆச்சரியமான பாசனம் அவதாரிகை. அதாவது மதியிலேயே தேரும்படி என் மனம் புகழ்ந்தார் என்றார் கீழ் லோகத்தில் உள்ளவர்களுக்கு தத் அவஸ்திதியை அருளி செய்து பகவத் சமாசன ருசியை ஜனிப்பிக்கும் அவர் தம் அளவில் பண்ணின விசேஷ விஷயீகாரத்தை அனுசந்தித்து இப்படி விஷீகரிக்க பெற்ற எனக்கு சதுர்சல் இல்லை என்கிறார். இதில் கீழ்பாசனத்துல என்ன சொன்னார், மதியிலேயே தேரும்படி என்மனம் புகுந்தானை திசையனத்தின் ஏறுங்குறனின்னு சொன்னாரணும். இந்த மதியிலேயேன் 2 பாசனத்துல வருது. வந்தாலும் மதியிலேயேன் என்னன்னா ராமானுஜ திருவடிகளே பிராபிய பிராபகம் உபாய உபேயம் என்கிற நேர்கொண்டியா. அப்படிப்பட்ட மதியே இல்லை, அந்த ஞானமே இல்லை. அந்த ஞானமே இல்லாத என்னெடுத்தா அந்த ராமானுஜனுடைய திருவுளத்தை வந்து குடியிருந்தாரோ அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மதியிலேன்ற பாசனம் எங்கே தொடருது, அந்த பாட்டு இங்க கொஞ்சம் தொடர்ந்து வருதுன்னா ராமானுஜ திருவடி பிராபிய பிராபக அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ளும்படி தேரும்படி என் மனம் புகுந்தான். முதல்ல எனக்கு புரியல, திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். முதல்ல எனக்கு ராமானுஜர் திருவடிதான் பிராபிய பிராபகம். அப்பனா உபாய உபேயம், அவர் திருவடியை அடைவதற்கு வழி அந்த திருவடியே, அடைந்து பின் அனுபவத்தை கொடுப்பது அந்த திருவடியே. அப்ப அந்த திருவடிக்கு கைங்கரியம் அர்த்தம். இதை நான் புரிஞ்சுக்கலையனோ அது புரிஞ்சு கொள்ளாம இருக்க செய்து. ஆனா என்ன பண்ணார், அதை ஒண்ணுமே தெரியாம என்ன வந்து புகுந்தாரணும். புகுந்ததை கீழ்பாத்திரத்து சொன்னார். இப்ப இந்த புகுந்து இருக்காருனோ அந்த உலகத்துக்கு தத்துவஸ்திதினா தத்துவம் என்பது உண்மை பொருளைய. எது உண்மை, எது சுவாமி உண்மை? சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்திரிச்ச முகம் செத்ததே வேதா சாஸ்திரா பதம் பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாத்மன். கேசவனை காட்டிலும் வேறு தெய்வம் கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் உண்மை பொருளையா. அந்த கேசவன் யாரு? ரங்கநாதன். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன். அந்த ரங்கநாதன் இல்லையா, அந்த ரங்கநாதன் தான் உண்மை பொருள் சொன்னாரோ ராமானுஜர். அந்த தத்துவத்தை காட்டி கொடுத்ததோடு இருக்காமல் பகவத் சமாசன ருச்சியை ஜனிப்பித்தவர். பகவான் மேல நமக்கு ஒரு ருச்சியை ஏற்படுத்தி கொடுத்தார். பகவான் மேல அந்த ருச்சி இருக்குதான். அதாவது இவர் தான் பகவான் காட்டி கொடுத்தாரோ, இவர் தான் பகவான். இது திரிபுரா தேவின்னு ஒரு இது இந்த சரித்திரம் உங்களுக்கு சொல்லி இருக்கு. பெரிய பெரிய அம்மையார்
அந்த அம்மையார்ட்ட நீ ஏன் இப்ப ரங்கநாதர் சேவிக்கிறேன்னா ராமானுஜர் சொன்னா சேவிக்கிறேன். அவரே நான் மாத்தினேன். அவர் யார சொன்னாலும் அவர் சேவிக்கணும். அப்ப நான் ஆச்சாரம் தான் காட்டி கொடுக்குறானோ அந்த மாதிரி அந்த ருச்சியை ஜனிப்பித்தது பிறப்பிக்க வைத்தது ராமானுஜர். இவர் தான் பகவான் காட்டி கொடுத்தது மட்டுமல்ல, அந்த திருவிழை பிராபிக்க நமக்கு ஒரு ஆசையை விளைவிக்கணுமோ அப்படிப்பட்ட அமுதனாருக்கு பண்ணதே சொல்றார். இப்ப நாமெல்லாம் அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருக்கோம், சுவாமி நீங்க சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கோம், இன்னும் எங்களுக்கு வரல, இன்னும் எங்களுக்கு வரல, எனக்கு அந்த ஆசை வரல, அந்த ருச்சி வரல, அப்படியேதான் இருக்கு. ஆனா முந்திக்கு இப்ப தேவையில்லை. முந்திக்கு எவ்வளவு தேவை, முந்தி ரொம்ப மோசமா இருந்தேன், இப்ப தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோமோ. இப்ப அந்த ருச்சி நமக்கே வந்துருமா? நமக்கே வந்துருமா? அது பகவான் தான் கொடுக்கணும், இல்ல ஆச்சாரம் தான் கொடுக்கணும். அவன்கிட்ட தான் பிரார்த்திக்கணும். அப்ப நான் பிரார்த்திக்கணும்னா அப்ப நான் காலட்சேபம் வராமே அவர் கொடுக்கலாமே சுவாமி. காலட்சேபம் வந்துதான் அவர் கொடுக்கணுமா? இந்த மாதிரி விசாரணை நிறைய வந்திருக்கு, ஒண்ணு ரெண்டு இல்ல. ஏன்னா சில பேர் எடக்கு மடக்கா கேள்வி கேட்பா, விதண்டாவாதம் பேசுவா. அவதான் பதில் உண்டு, பதில் இல்லாம ஒண்ணு இல்லை. ஏன்னா இதெல்லாம் தர்க்க சாஸ்திரம் நியாய சாஸ்திரத்துல பூர்ணமா எடுத்திருக்கு. இதுன்னு சொல்ல வந்தா அப்படிக்கு அப்ப அந்த ருச்சியை பிறப்பிப்பது யாரு? பகவான் தானே. அந்த ருச்சியை பிறப்பிப்பது பகவான். அப்ப அவன் இப்பயே எப்போ பண்ணிருக்கலாம்னா அவன் பண்றதுக்கு தயாரா இருக்க, நான் தான் அதுக்கு தடுத்துட்டே இருந்தேன். இப்ப என்ன தடுக்காம இருந்தா நம்ம கிடைச்சிடும். அப்பனா என்ன அர்த்தம்னா எனக்கு இன்னும் வரல இன்னும் வரலன்னு கேட்டு இருந்தா என்ன அர்த்தம்னா இன்னும் தடுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். என்ன தடுத்துட்டு இருக்கோம் சுவாமி? யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஒரு விஷயம் சொல்றேன், பெருமாளை சேவிக்கணும், இல்ல காலட்சேபம் வரணும். வரணும்னா அதுக்கு நிறைய தடங்கள் இருக்கும். அடைய இல்லைன்னு சொல்ல, இது இருள் தருமானாலும் டெலிவிஷன் திட்டம் இருக்கு, இது இருள் தருவாங்க, நிறைய தடங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை தாண்டி வரக்கூடிய சக்தி மட்டும் இருக்கா இல்லையா? இருக்கு, பகவான் கொடுத்து இருக்கோம். நாம என்ன பண்ணணும் தெரியுமா? பிராதானியம் எதுக்குன்னு பாக்குறோம். காலட்சேபம் அப்புறம் கூட கேட்டுக்கலாம். அது போயா சொன்னா யாரா கோச்சுண்டா என்ன பண்றது, இவா என்ன பண்றது? அப்ப நம்ம பிராதானியம் போடுறோமோ. இப்ப இதுல இருந்து நல்லா தெரியறதுனும் என்ன தெரியறது? பிராதானியம் கொடுக்கல, அப்ப ருச்சி இல்லை. அப்ப அவர் கொடுக்க வந்துட்டே இருக்கச்சே நம்ம ருச்சி, அந்த ருச்சியை கொடுக்க வரைச்சா நம்ம ஏத்துக்கணும். ஏத்துக்கொள்ள. ஏன்னா இப்ப எங்க சமயம் கொடுக்க வந்தா காலட்சேபம் போட்டிருக்க, போட்டு நம்ம வரலையே, அதுதான் கொடுத்தாருன்னு அர்த்தம். அவரு நேரம் வந்து நீங்க வாங்க வாங்க கொடுங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவனா அவர் இன்னும் எப்படி அவர் வராது இருக்க செய்தியா அவர் இக்னோர் பண்ணிட்டு இருக்கோம். நேரா வந்துட்டாருன்னு வச்சுங்க என்ன பண்ணுவோம்னா, சாமி ஏதோ நீங்க அந்த சிறையில இருந்து அது ரெண்டு கையை கூப்பிட்டு இருந்தவ நேரம் வந்துட்டீங்கன்னா இனி இவனுக்கு கூப்பிடுறதா வேண்டாமன்னு இந்த சந்தேகம் வந்துடும். அதனாலதான் அவர் என்ன ஒண்ணும் பேசுறது இல்லை. அச்சா திருமேனி சாமானியம் இல்லை, தன்னுடைய சுவாதந்திரியத்தையும் இதையும் குறைச்சுட்டு இருக்காரு. எதனாலன்னா நமக்காக தான். இவன் ஏதாவது பண்ணுவான், என்ன வேணா பண்ணுவான், எது வேணா பண்ணுவான், எது வேணா பண்ணுவான். வேண்டாம், நம்ம அவன் என்ன பண்றானா, இன்னைக்கு புளியோதரையா சாப்பிடுவோம், நாளைக்கு சுண்டலா சாப்பிடுவோம், அடுத்த நாள் பட்டினியா இருக்கு. ஏன் பட்டினி போடுறேன்னு கேட்கிறாருன்னா இல்லையா? நேற்றுக்குதான் சொல்ல 4 பிரசாதம் கொடுத்தேன், இன்னைக்கு ஒரு பிரசாதம் கூட இல்லையா? நான் எதையும் கேட்கறது இல்லையா? தெரிஞ்சுட்டு இருக்காரு நம்மளை பத்தி. அவர் இந்த மாதிரி இருக்க செய்தே நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. இப்ப அடி உண்மை சொல்லியிருக்கணும். இதே வார்த்தை அடியனுக்கு சேர்த்துதான். சுவாமியுமோ சரியா இருக்கா போல் இருக்கு. அப்பதான் நமக்கு மட்டும்தான் இதுன்னு நினைக்க வேண்டாம், முதல்ல அடியனுக்கு தான். அடியனுக்கு தான். எப்படி சுவாமி சொல்றேன்னா, சில நேரத்துல நான் மாத்திரணும் காலட்சேபம் தேதியோ டயத்தையோ மாத்திரணும். எதனால கிடையாது, இந்த மாதிரி 3 நாள் இந்த தேதி தான், இந்த கிழமை தான், அதே போல இந்த மாதிரி நேரம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கணுமோ, அப்படியே வந்துட்டே இருக்கணுமோ. எதனால மாத்திரேன்? அப்ப மாத்திரன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு அநேகமா உடம்பு உபாதைனால இல்ல, உடம்பு உபாதைனா சொல்லிட்டு இருப்போம். சரி, வேற என்ன இருக்காங்க? வேற ஏதோ ஒரு காரியம், ஏதோ அது பகவத் கைங்கரியமோ அல்லது பாகவத கைங்கரியமோ இல்ல லௌகீகமோ ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் வந்தா அதுல தவறு இல்லை, நிச்சயமா தவறு கிடையாது. ஏன்னா இப்ப இந்த நேரத்துல ஆச்சாரம் ஆத்துக்கு வந்துட்டாருன்னா அப்ப ஆச்சாரம் தான் பார்க்கணும், அந்த கைங்கரியம் பிரதானமா பண்ணணும், அதுல இந்த சந்தேகம் இல்லை. ஆனா அதை விட்டுட்டு ஏதோ லௌகிக்கமா போயிட்டு வச்சுக்கேன். எதை இவா வந்தா சம்பந்தம் இருக்கா சுவாமி கிட்டக்க இல்லைன்னா 4 பொண்ணை வேற கொடுத்துருக்கேன், ஏதாவது பண்ணுவாங்க பயமா இருக்கு. இதெல்லாம் லௌகிகம். அடையண்டே இருக்கு இந்த நிலை இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்? அந்த சந்தேகத்தை காட்டிட்டு இவர் தான் பகவான் காட்டி கொடுத்து போதாமல
நேரம் நமக்கு மனசுக்குள்ள வந்துட்டாரணும். அந்த ஆசையை விளைவிப்பதே பகவான் தான். அப்ப ஆசை விளைவிக்கிற பகவான் சொன்னா நான் பேசாம உட்காந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு உண்டான பிரயத்தனத்தையும் நான் பண்ணணும். அதுக்கு உண்டான பிரயத்தனத்தையும் நான் பண்ணணும். ஆசை அவர் விளைவிப்பார் சொல்லுங்க, ஒண்ணு வேண்டாம். அவர் தான் எனக்கு உண்ண உணவு எல்லாம் கொடுக்க போறார். நான் உட்காந்து அவரே கொண்டு கொடுக்க மாட்டார். கொடுக்க மாட்டார். அது கொடுக்கவே மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டேன் சொன்னேன்? எனக்கு ஆரோக்கியம் இருக்கு. நான் மனுஷ பிறகு எடுத்திருக்கேங்க. அந்த சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நிலை என்கிட்ட இருக்குது. ஆனா அது எப்படி சம்பாதிக்கிறோம் அதான் சாஸ்திரம் சொல்லும். அதுக்கு உண்டான வழின்னு சொல்றது இல்லையா, அதான் தெரிவிக்கிறார். அப்ப ஏதாவது இதெல்லாம் பண்ணணும். அப்ப அந்த ஆசையை விளைவிக்கணும் இல்லையா? அப்ப அமுதர் திருவரங்கத்தில் அந்த பன்னிரண்டு சொல்றார், என்னிடத்தில் என்ன விவேகமாக என்னை கை கொண்டார். ஒரு மாற்றம் அத்தனை ஏதாவது இடைவெளி என் மனசுல வந்து மண்ணி இருந்தாரோ, ஆசையை விளைவித்தார், என் மனசுல வந்து புரிஞ்சாரோ, இப்படி விஷீகரித்த எனக்கு ஒப்பானவர் கிடையாது. ஒருத்தரும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒண்ணு வேண்டாம். நாமே அப்படியே இருந்துட்டு இருக்கோம். ஸ்ரீரங்கமே வச்சுக்கோ, வெளி விஷயமே வேண்டாம், லௌகிக வேணும். ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு இருக்கும். அப்படி அதுவும் நல்ல ஆழ்வார் திருவடி தொழில் அன்னைக்கு போயிட்டு இருக்கும். இருந்துட்டு இருக்கச்சே அங்க ஆழ்வாரை கொண்டு போய் பெருமாள் திருவடியில சேர்த்துட்டா. சேர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஐயோ கொடியில இருக்கும். அங்க இருந்து ஒரு அர்ச்சகரை பார்த்தார். அர்ச்சகரை பார்த்து அவர் பேர் என்னவோ அந்த பேரை கூப்பிட்டு இங்க வாரோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். கூப்பிட்ட உடனே அங்க ஆழ்வார் திருமுடியிலையும் பகவான் திருவிழா புஷ்பத்தை எடுத்து கொடுத்தா இதுக்கு மேல என்ன பாக்கியம்? இதுக்கு மேல என்ன பாக்கியம் வேணும்? அப்ப நமக்கு எவ்வளவு தூரம் அதுக்கு மதிப்பா இருக்கும். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறது. நான் ஒண்ணுமே பண்ணலையே, எனக்கு அந்த அர்ச்சகரையும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா கொடுத்தாருன்னா அதேதான் இங்க திருவண்ணத்தை வந்து நான் நீச்சன், இப்படிப்பட்ட நீச்சனாக இருக்கக்கூடிய என்ன பண்ணாரு? இந்த மாதிரி ருச்சியும் கொடுத்து அது என் மனசுல வந்து புகுந்து, அந்த புகுந்தது மட்டும் இல்ல, புகுந்து கிளம்பி போயிட்டு தரல. ஏன்னா புறப்பாடுதான் அங்கேயே இருக்க மாட்டேன், கிளம்பி போகணும். அந்த மாதிரி கிளம்பி போகாம அங்கேயே இருந்து இருக்கணும். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒப்பானவர் கிடையாது. இத சொல்ல வேண்டியதான் இந்த 47வது பாசனம் அப்படிங்கிறது. ஏன்னா கீழ்ப்பாசவர்கள் நான் எவ்வளவு நீசன் சொல்லிட்டார். இப்ப அந்த நீசன் எனக்கு என்ன சொல்றாரு? இவ்வளவு தாழ்ந்தவன் நான் சொல்லிட்டு இருக்கச்சு. இப்ப அதுக்கு அப்படியே எதிர்த்தட்டா சொல்றாரு, எனக்கு யார் சமமானவர்? சுவாமி போன மாதம் நீசன்னு சொன்னீங்க சுவாமி, இப்ப என்ன சுவாமி ஆயிடுச்சு? நாமே பார்க்கலாம் லோகத்துல. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எப்படியே இருந்தா, இன்னைக்கு எத்தனையோ அவருக்கு செக்யூரிட்டி என்னென்னவோ ஏதோ கொடுக்குறாரு. என்ன சுவாமி 2 மாசத்துக்கு அந்த மாதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு வந்துடுச்சு. ஒண்ணுமில்லாத இல்லாத இந்த நிலைக்கே வருதுன்னா ராமானுஜ சம்பந்தம் பெற்றாச்சுன்னா ஏன் நீங்க அப்படி போடுறோம். இந்த கம்பாரிசனே தப்பு. ஏன்னா அது எதிலுமே சேராது. இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும். இது அப்படி இல்லை. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, அந்த சம்பந்தம் இருக்கணும். அந்த சம்பந்தம் இத்தனை நாள் நீச்சன் சொல்லிட்டு இருந்தேன் சொன்னேன். இப்ப அவர் சம்பந்தம் நேர மனசுக்குள்ள வந்துட்டு வரணும். எப்ப வந்தாரோ எனக்கு யாரும் சமமான எனக்கு யாரும் சமமானவர் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிற நிகர் இல்லையே என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான. அப்ப அவருடைய திருவடி பலத்தாலே இதை அமைத்தார். இந்த பாட்டை தான் முக்கியம். எனக்கு நிகரில்லைன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட நிகரில்லை என்றார்னா என்னுடைய சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான். நிகரானுடைய சிந்தைக்குள்ளே நிறைந்தார் ராமானுஜர். நிறைந்து ஒப்பரவிருந்தான், தனக்கு சதுஷ்டர் இல்லாதபடி இருந்தார். அப்ப ராமானுஜர் நிகரானவர் இல்லை என்று உலகம் சொல்லும்படி என்னுடைய மனசுல இருந்தாரனோ, நிறைந்து ஒப்பர பெருமாளும் இருந்து இருக்கிறானே அப்படின்னு நம்ம கேட்டோம். ஆழ்வார் மனசுல அதே மாதிரி இருந்திருக்காரு. பெருமாள் ஆழ்வார் மனசும் அதே போல வந்து என் நெஞ்சினரே திருமால் வந்து என் நெஞ்சினரே புகுந்தான். திருமாலின் சோழமலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சினரையே புகுந்தான்னு சொன்னார் இல்லையா? எத்தனை சமயம் ஆழ்வார் குலத்திலே பகவான் போயிருக்கிறாரோ, யோகம் படைத்தவருக்கு பகவான் போயிருக்கிறாரோ, உம்முடைய உள்ளத்தில் வந்து என்ன பெரியதா என்று நாம் கேட்டோம்னா அவன் நான் சமாதானம் சொல்றான். அந்த பெருமாள் வந்தா போல வருவன். அப்படின்னா அவன் வந்தாய் போலே வாராதாய் போல் வருவானே, இந்த மாதிரி கிடையாதுன்ற. அப்படின்னா பகவான் வருவான்னு காத்துட்டு இருப்போம். தெரியாது வருவார் வந்து வரமாட்டார்னு நினைச்சிட்டு இருப்போம். சற்றுன்னு வந்துருவார். இதுதான் வந்தாய் போலே வாராதாய் போல் வருவானே, இது பகவானுடைய விஷயம். ஆனா இவர் அப்படி இல்லை. ராமானுஜர் விஷயம் அப்படி இல்லை. எப்படின்னா இவர் அப்படி இல்லை. எப்படின்னா இது பாசுரத்திலே பார்த்திருக்கோம். ஆழ்வாரே சொல்லியிருக்காரு, வரேன்னு சொல்லுவா வரமாட்டான், வருவான்னு சொல்லுவா வரமாட்டாரு.
கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அறிவறி நெய்வாயன் இவ்வாறு இதுக்கெல்லாம் பாசுரம் இருக்கு. இதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய சந்தாந்தத்துல வியாக்கியானத்துக்கு தான் பிராதானியம். அந்த அளவுக்கு ஆழ்வார்கள் பாசுரங்கள் இடம் கொடுக்கிறது. அதே போல அந்த சாஸ்திரம் இடம் கொடுக்கிறது. இடம் கொடுக்கறதுன்னா அதுதான் உண்மை. இடம் கொடுக்கிறது சப்ப கட்டுற அர்த்தம் இல்லை, உண்மை அது. அந்த உண்மையா இருக்கிறபடியால் இடம் கொடுக்கிறது. அதனாலதான் ஏன் பிரம்மசூத்திரத்துக்கு மத்த மகனியர்களும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, சரஸ்வதி அதை எடுத்துக்கலையே, சாரதா தேவி அதை எடுத்துக்கலையே. இதைத்தான் தன் சிரசில வைத்துக் கொண்டு இந்த கிரந்தத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காளே. சங்கர பாஷ்யத்தை அந்த கொடுத்திருக்காளா, ஆட்ச பாஷ்யத்தை அந்த கொடுத்திருக்காளா? போகவே இல்லை. என்ன காரணம்? திருவாயூர் இந்த கிரந்தங்கள் ஆழ்வாருடைய சீசுக்திகள், அதுதான காரணம். அதைத்தான் இப்படி ஆழ்வார் பாசனம் பார்த்தோம்னா அவருடைய உள்ளத்துல சுவாமி வந்து அப்படி இல்ல, என் மனசுல எப்படி தான் என் அறிவினையேன் திறன் சற்று இரவும் பகலும் விடாது எந்தன் செந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான். முதலில் நிறைந்து ஒப்பரவிருந்தான். அதை போல பகவான் இருந்திருப்பான்னு சொல்ல இருக்கலாம். அவன் எப்போதுமே இருப்பது கிடையாது. ராமானுஜனுடைய உள்ளத்துக்குள்ளே இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே, இரவு பகல் வித்தியாசம் இல்லாமல் எது போலன்னா கங்குலும் பகலும் கந்துயில் அறியாமல் நம்மாழ்வார்க்கு எப்படி கண்ணன் சேவை சாய்த்தார் போலே இரவும் பகலும் விடாமல் ராமானுஜன் நமக்கு சேவை சாதிக்கிறார். அங்கு ஆழ்வார்க்கு சேவை சாதிக்காத விஷயம் இங்கு கங்குலம் பகல் நான் அறியும்படியாக சேவை சாய்த்தார். ஆனா அங்க ஆழ்வார்க்கு சேவை சாய்த்தாரா? சேவை சாய்க்கலையே. திருவரங்க பாசுரம் சொல்லிடுறேன், சேர்ந்து ஆய்வாசுரம் என்னன்னா பராங்குஷ நாய்க்கு என்ன பண்ணிட்டா, பகவான் விஸ்லேஷம், பகவான் வராதபடியில மூர்ச்சி அடைஞ்சு விழுந்துட்டா. விழுந்த உடனே தாயா சொல்றா, 7ஆம் பத்து 2ஆம் திருமொழி, கங்குலும் பகலும் கந்துயில் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும்னு. இப்ப பாரு கங்குல் பகல், கங்குல்னு ராத்திரி, பகல்னா பகல். அந்த ராத்திரி பகல் எப்ப பாரு ரங்கநாதா 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 சொல்லிட்டு இருக்கா. அப்படியே மூச்சடைந்து விழுந்திருக்கா. இப்ப தூங்குனதே கிடையாதுன்னா, தூங்கினதே கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப தூக்கம் தெரிஞ்சு தூங்காம இருக்கிறது ஒண்ணு, தூக்கமே தெரியாது அந்த தெரியாம இருக்கக்கூடிய தூங்காம இருக்கிறது ஒண்ணு. இங்க என்னது எடுத்துட்டா, லக்ஷ்மணனோடு ஒப்பிட்டு பாக்குறா ஆழ்வார. லக்ஷ்மணனுக்கு தூக்கம் தெரியும், தூக்கம் தெரிஞ்சு 14 வருஷங்கள் தூங்கல. என்ன சொல்ல, 14 வருஷம் தூங்கலையா? இல்ல 365 14 பெருக்குங்க, அத்தனை நாள் தூங்கலாம். சுவாமி என்ன பிராணமே போயிட்டு போகுது, அவரை போலையே. ஒரு நாள் நீங்க தூங்க வருங்க, அடுத்த நாள் காலட்சம் வருங்க, என்னென்ன வரும். அவன் ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்கிட்டு வரேன், என்னால முடியாது. 14 வருஷமும் தூங்கல. ஆனா அது சுமாருன்னு சொல்றாரு பெரியவா. இவர் யாரு? நம்பில்லை. அதெல்லாம் பெரிய உயர்ச்சியே கிடையாது. 14 வருஷம் தூங்கல, அது உயர்ச்சி இல்லையா? உயர்ச்சி இல்லைன்ட்டாரு. ஏன்னா தூக்கம் தெரிஞ்சு தூங்கல, அது உயர்ச்சி இல்லை. என் பொண்ணு இப்ப யாரு? பராங்குஷ நாயர் திருத்தாயார். அவ சொல்றான், என் பொண்ணுக்கு தூக்கமே தெரியாது. கங்குலும் பகலும் கண் துயில் அறியால் சப்தம் வரணும். கண் துயிலால்னு சொல்லல, என்ன பண்ணணும், கண் துயிலால் அப்படின்னு அந்த சப்தம் வந்துட்டுன்னா அவன் தூங்கல. தூக்கம் தெரியும் ஆனா தூங்கல. பகவானே 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 ரங்கநாதனே ரங்கநாதன் சொல்லிட்டு இருக்கா, தூங்கல அப்படின்னு அர்த்தம். கண் துயில் அறியால்னா தூக்கம்னாலே என்னன்னு தெரியாது. தூங்கணுமா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்கறா பாருங்க. யாரும் கேட்க மாட்டான், அப்படி சும்மா வாய் வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப தூக்கம்னால என்ன தெரியாதுன்னு இருக்காரு, அந்த நிலை இருக்கார். இப்ப அப்பன்னா என்னக்கா, அங்க பகவான் வரலையே. அந்த மாதிரி அங்க ராமானுஜன் இதைத்தான் இங்க சொல்றாரு. அது வரைக்கும் அந்த மாதிரி அங்க ராமானுஜன் என்ன என் அறிவினையேன் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான். என்னுடைய நிலையிலேயே நிறைந்து ஒப்பறது. 2 பேருக்கு கண்ட்ரியில் அறிவு விரகதாபத்தா இருந்தாலும் தூக்கம் வராது. எப்பன்னா தூக்கம் வராதன்னா 2 நிலை உண்டு. எந்த நிலைன்னா, நிறைய அனுபவத்தை கொடுத்தாலும் தூக்கம் வராது. பகவான் பக்கத்திலே இருக்கார், அப்பவும் தூக்கம் வராது. அனுபவத்துல தூக்கம் வராது. அவர் வரல விஸ்லேஷம், விரகதாபம். விரகதாபத்தாலே தூக்கம் வராமடும். அது 2 3 தூக்கம் வராது. ஆனா அனுபவிக்கும் போது தூங்காம இருக்கிறது போல அடுத்த கேள்வி, அப்படி உம்முடைய மனத்தில் அவர் விடாமல் இருக்கணும்னா
நிறைய அவருக்கு ஏற்கனவே உன் மனதில் இருந்ததோ இதெல்லாம் போனால் தானே சுவாமி வந்திருப்பார். என்ன பண்ணுவார் சிவன்? சரி சுவாமி, அவர் மனசுல வரணும், அதுக்கு இடம் இருக்கணும். இடம் ஒரு வீடு பாக்குறோம், குடத்தனத்துக்கு போனோம். சுவாமி டபுள் பெட்ரூமா ட்ரிபிள் பெட்ரூமா? எங்க வீட்டுல 5 பேர் இருக்கா, ட்ரிபிள் பெட்ரூம் இருந்தா தான் நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் கொடுத்துணும், இல்லைன்னா இடம் போராதுன்னு. அதே போல இப்ப இந்த திருவரங்க தமிழர்களுடைய திருவுள்ளத்துக்குள்ள வரணும், ஏற்கனவே ஒரு உள்ளத்துல நிறைய வச்சுட்டு இருக்காரு சாமி. இடம் இருக்கா? உள்ள போய் வந்து ராமானுஜம் வந்து உட்காரத்துக்கு இடமே இருக்கா அப்படின்னா, சரி அவர் உள்ள வந்து உட்காரத்துக்கு முதல்ல விட்டு இடம் இருக்கா? அந்த இடத்துக்கு நீ என்ன பண்ணினு? அப்ப இடம் காலி பண்ணி கொடுக்கணுமோ? இடம் காலி பண்ணி கொடுக்கணுமோ? என்னைக்குமே கல்யாண மண்டபம் இருக்கு இல்லையா, மத்தியானம் 2 மணிக்கு கொடுப்பா. உடனே 2 மணிக்கு அடுத்த முகூர்த்தத்துக்கு அவா வந்துடுவா. அவா வந்ததுக்குள்ள இவ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணி. ஏன்னா நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கு. அவ வந்துட்டு வரணும், இவன் உடனே காலி பண்ணி ஆகணும். இவ நிதானமா இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு காலி முடியாது. உடனே இதை எடு அதை எடு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணி கொடுத்து நம்ம கொடுக்குறோன்னா அவ கோச்சுட்டுவா. ஓ இந்த டயத்துக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், இவ்வளவு பணம் கட்டிருக்கேன்னு கொடுக்குறா இல்லையா? அதே போல இப்ப இவரோட திருவுள்ளத்துக்குள்ள என்னென்னவோ இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்தா தான், ஏன்னா இடம் இல்லை, வேற எக்கைய வச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் எடுத்தா தான் ராமானுஜம் வந்து உட்கார முடியுமோ? அதுக்கு நீங்க எடுக்கிறதுக்கு நீங்க என்ன பிரயத்தனம் பண்ணு நாம கேட்டோம். ஏன்னா அதே போல நம்முடைய திருவுள்ளத்துக்குன்னு ராமானுஜர் ஒரு வரணும், வந்துட்டா ஆனந்தமோனோ. நாம என்ன சொல்லிக்கலாம், எனக்காரன் நிகர் அகர்வாலத்தின்னு ஆழ்வார் தெரிவித்தா போல இங்க எனக்காரன் நிகரலையே நாம சொல்லிக்கலாம் போனோம். அந்த மாதிரி நம்ம கேட்டோம். அவர் சொன்னாரு, ஒண்ணுமே இல்லை, நீங்க என்னமோ நான் பண்ணிட்டேன் நான் பண்ணி நினைக்கிறேன். என் அறிவினையின் திறம் செற்று, என் அறிவினையும் திறம் செற்று, அதற்கு நான் ஒன்னும் பண்ணல. என்ன பண்ணா, நான் என்ன பண்ணேன், அனாதி காலங்களாக பாபத்தை சேர்த்து வச்சு, அது நான் தான் பண்ணேன். பாபத்தை சேர்த்து வச்சது அந்த அதுக்குதான் அருவினைன்னு பேரு. இத நிறைய பலிஷ்டமான பாபங்கள். என்ன அப்படி பலிஷ்டமா பண்ணு? ஏன்னா அந்த பிராயச்சித்தத்தாலும் பண்ணி அந்த ஒழிக்க முடியாத பாவங்கள், அனுபவிச்சாலும் ஒழிக்க முடியாத பாவங்கள், அப்படிப்பட்ட அநாதமான பாவங்கள், எப்படி கூட்டம் கூட்டமான பாவங்கள், அத்தனை பாவங்கள் பண்ண அந்த திறத்தை எல்லாம் யார் செற்றார்? எப்படி செற்றார்? என் அறிவினையும் திறஞ்செற்று இரவும் பகலும். அப்ப என் மனசில் இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் போக்கினார். அழுக்க போக்கின மனசுல இருந்தும் அவரே இருந்து விடாம இருந்துட்டார். அழுக்க அவரே போக்கிட்டு அவரே உள்ளுக்குள்ள வந்துட்டார். இது எப்படி சுவாமி என்னவா முடியும்னா, அழுக்க போக்குறவங்க தானே நம்மளால பாபம் பண்ணதான் முடியும். பாவத்தை போக்கி கொண்டிருக்க நமக்கு இருக்கான பிராயச்சத்தம் பண்ணலாம், அனுபவிக்கலாம். ஆனா அனுபவிக்கும் போது சேர்த்துட்டு வந்துடுவோம். பிராயச்சத்தம் போது தப்பு பண்ணுவோம், தின்னு சேர்த்துட்டு வந்துடுவோம். ரெண்டாவது குரத்தாழ நம்ம காத்தாலே பார்த்தோம், அரை நிமிஷத்துல நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள் பிரம்மாவுடைய காலம் பரியந்தம் நம்ம பண்ண, அதை அனுபவிச்சாலும் தீராதான். அந்த அளவுக்கு நம்ம பாவம் பண்ணிருக்கோம். அதான் அருவினை. அருவினை என்றது விலோகஞ்சிய சுவாமி ஆசியமா தெரிவிக்கிறார். அருவினைக்கு என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் வாசிச்சேன்னு வச்சுக்கேன், சுவாமி இத்தனை பாவங்கள் இப்படி இருக்கா, இப்ப நான் எங்க இருக்கேன்னு நமக்கே தோணும். அப்படிப்பட்ட அருவினை என்ன பண்ணாரு, அருவினையும் திறம் செற்று அதை அத்தனையும் ஒண்ணுமில்லா பண்ணிடும். அந்த அழுக்கெல்லாம் போக்கிட்டாரு. அல்லது உலகத்தார் எல்லாருடைய அழுக்கையும் போக்குவாரான்னா, உலகத்தார் உபதேசம் சுவாமி பண்ணாரு. அப்ப என்ன உபதேசம்னா, உபதேசித்தது எங்க, ரங்கநாதனே பரதெய்வம். அப்ப உம்முடைய அழுக்க போக்கினார். அதே போல உலகத்தாருடைய அழுக்க போக்கிடுவார். அவருக்கு என்ன உபதேசம் பண்ணுவார்? இறஞ்ச படம் அரண் ஈசன் அரங்கம். ரங்கநாதனே என்ன பண்றார், அவர் தான் பரதெய்வம் என்று காட்டி கொடுக்க சொல்லி தெரிவிக்கிறார். இன்னும் நிறைய இருக்கு, என்னன்றது பார்ப்போம். ஆழ்வாரண்டிலும் மனாட்சியில் திருவேசம் பகவதாரன் திருவடிகளே சரணம். சந்தேகம் வந்து அவசியம் கேட்கலாம். நாளை காத்தல் கண்ணி சேர்த்தாம காலக்ஷேபம் உண்டு, அவசியம் வரும் பிரார்த்திக்கிறேன். ஆச்சரியமான வியாக்கியானம் கண்டுகொண்ட என்னை காரிமாறப்பிரான் பண்டவில்வனை வாத்தியவர்கள்னு நம்ம நஞ்சியோட வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். முடிகிற தருவார் இருக்கு. விப்புலமான வியாக்கியானம் அழகிய மலபால பெருமான் நாயனார் சாஸ்திரோக்தமான சில அர்த்தங்களை தெரிவிக்கிறார். அவசியம் கேட்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றது நான் காத்தரேன். இப்ப சந்தேகம் கேட்கலாம். அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருவரை சேவிச்சுக்கிற சுவாமி அடியேன். அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜ சுவாமி. இந்த இறைஞ்சப்படும் ஈசன் அரங்க அந்த அந்த மாதிரி ராமானுஜருடைய இது சதாசுரங்களும் இருந்துதான் சுவாமி இருக்கு. பட் இருந்தாலும் தப்பு பண்ணின்றோமே சுவாமி, நம்மளையும் தெரிஞ்சும் பண்றோம் தெரியாமையும் பண்றோமே சுவாமி.
அதுக்கு அதுக்கு என்ன பண்றது சுவாமி? சுவாமி கண்டிப்பா இல்ல சுவாமி. சுவாமி அவர் சுவாமி அந்த அறிவினையா அவர் கலைஞ்சிடுவார். கடந்துருவா. அந்த அறிவினையா அவர் கலைஞ்சிடுவார். கண்டிப்பா கலைஞ்ச கண்டிப்பா. பிறகு அதே அறிவினையும் மறுபடியும் பண்ணப்படாது. ஓ. அவர் கலைஞ்சுட்டே இருப்பாரு, நான் பண்ணிட்டே இருப்பேன்னா பிரயோஜனம் இல்லை. அவர் இல்ல சுவாமி, கலைஞ்சாச்சு நம்ம பண்ணப்படாது. அது இல்ல ரொம்ப பண்ணணும் பண்ணல சுவாமி. அது வந்துடுறது சுவாமி, எதேச்சியா வந்துடுறது சுவாமி. தெரியாத்தனத்தால பண்ணா அதை அவர் எடுத்துக்கிறதே கிடையாது, கணிச்சிக்கிறதே அப்படிதான் கிடையாது. அப்படிதான் வருது. தெரிஞ்சுதான் பண்றது. அறியாத்தனத்தால தெரியாத்தனத்தால பண்ணக்கூடிய அந்த தவறுகள்லாம் அவர் கணிச்சிக்கிறதே கிடையாது. தன்னுடைய வாத்சல்யத்தாலே விட்டுறாரு. அதுக்கப்புறம் பண்ணப்படாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா இது திருவரங்கத்தை நடந்தது ஒவ்வொருத்தருக்கும் இது கட்டாயம் நடக்கும். நடக்குன்னா நடந்துன்னு இருக்கு, இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அவர் தான் அனுகிரகம் பண்றாரு. ஒவ்வொரு வித்வான்கள் இவ்வளவு பேசுறாங்கன்னா அவர் அனுகிரகம் தான். சில அர்ச்சகர்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் நல்ல கைங்கரியம் பண்றோம், அவர் அனுகிரகம் தான். சில திவ்ய தேசங்கள் ஒவ்வொன்னு போயிட்டு இருக்குன்னா அவருடைய அனுகிரகம் தான். இன்னைக்கு திருமலை அப்ப இவ்வளவு தூரம் புளிங்கிட்டு இருக்கானா அந்த ராமானுஜர் அனுகிரகம் தான். சந்தேகமே இல்லை. தைரியமா இதை பேசலாம். இதுதான் உண்மை. இது திருவேங்கடமுடியன்னு கேட்டா நீங்க சரியா சொல்லல, ராமானுஜர் அனுகிரகம்னு அப்படியே ஸ்கொயரா போட்டுட்டா வாங்க ஒண்ணு. திருவேங்கடமுடியன் அவர் இன்னும் அதிகமா சொல்லுவார். நீங்க குறைச்சலா சொல்லிட்டு இருக்க, இன்னும் அதிகமா சொல்லணும்னு. எதுவும் சொல்ல வந்த என்ன, அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா இதுவுமே இல்லை. அதுதான் நம்ம முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா சுவாமி, கண்டிப்பா அவரோட அனுகிரகம் கண்டிப்பா இருக்கு சுவாமி. அடியன்ஸ் அவர் தான் நம்மளை இன்னும் பண்ணி மற்ற மாசத்துக்கு அங்கமா ஆக்க வேண்டியது அவரோட பொறுப்பு தான். அவர் தான் பண்ணணும். அவர் திருவடியில ஒப்படைச்சாச்சு நம்மள, இனிமேல் அவர் தான் பண்ணணும் சொன்னடி.